இந்த மோதிரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது ரொம்ப... எனக்கு தெரியும், இது என் பிரின்ஸ் எனக்கு கொடுத்தது. அதாவது என் லவ்வர் வேணும்னா இத வித்துக்கொண்டு என்கிட்ட சொன்னா இதுக்கு நிறைய பணம் கிடைக்கும், அது உன் வாழ்க்கையை மாத்திடும்னு சொன்னா. இப்ப சொல்லுங்க, இந்த மோதிரத்துக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? இதை மீரா மிகவும் சாதாரணமாக சொன்னாள். ஒருவேளை நகை கடைக்காரர் அவள் மோதிரத்தை திருடவில்லை என்று நம்புவார் என்று நினைத்தாள். ஆனால் நகை கடைக்காரர் அவள் உண்மை பேசுகிறாள் என்று ஒரு கணமும் நம்ப தயாராக இல்லை. அவள் இப்போது நகை கடைக்காரர் அவளை ஒரு திருடி என்று நினைத்து போலீஸை அழைத்து விடுவார் என்று பயப்படத் தொடங்கினாள். அதனால் அவள் ஒரு அசைவில் நகை கடைக்காரரிடமிருந்து மோதிரத்தை திருப்பி பிடுங்கிக் கொண்டு சொன்னாள், சரி விடுங்க, உங்க கடையில இந்த மோதிரத்தை வாங்க போதுமான பணம் இருக்குன்னு எனக்கு தோணல. நான் வேற கடையில கேக்குறேன். தேங்க்ஸ். இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கல்யாணம் ஆயிடுச்சு, என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத. உன் தலையெழுத்தையே நான் வேற மாதிரி மாத்திருவேன். பிரக்யாவிற்கு அமைதியாக கேட்பதை தவிர வேறு வழி இல்லை. அங்க போய் எந்த டிராமாவும் போடாத. உன் புருஷன் சத்யன் எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிற வரைக்கும் உன்னால ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உன் அம்மாவோட முகத்தை மறுபடியும் பார்க்கவே முடியாது. பிரக்யா தன் தந்தையின் பேச்சையும் கேட்டாள். தன் சகோதரிக்கும் தந்தைக்கும் பிறகு இப்போது சித்தியின் முறை தொடங்கியது. பாருமா, அங்க போனதும் எங்களை மறந்துடாத. மாமியார் வீட்ல என்ன கிடைச்சாலும் சரி, அத உடனே எங்களுக்கு அனுப்பிடு. இல்லனா என்ன ஆகும்னு தெரியும்ல. என்னடா தங்கம்? திருமணத்திற்கு பிறகு பிரக்யா தனது கணவன் சத்யனின் இருண்ட அறைக்கு சென்றாள். ஒரு சிவப்பு கதிரின் ஒளியில் சத்யன் படுக்கையில் படுத்திருந்தான். அவன் முகத்தை பார்த்து பிரக்யா அதிர்ச்சி அடைந்தாள். அது மிகவும் அழகான முகம். மக்கள் சொன்னதற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. பின்னர் அவன் பிரக்யாவுக்கு சில டாக்குமெண்ட்களை கொடுத்தான். அதை பார்த்து பிரக்யா திகைத்தாள். நீங்க ஆமா, இதுதான் என்னோட நிஜ முகம். என்னால என் காலிலேயே நிக்க முடியும். இந்த பேப்பர்ல கையெழுத்து போடு. இது என்ன? நம்ம மேரேஜ் கான்ட்ராக்ட். 100 நாளுக்கு மட்டும். கான்ட்ராக்டா? கல்யாணத்துக்கா? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, கான்ட்ராக்ட் தான். இவ்வளவு சர்ப்ரைஸ் ஆக வேணாம். ஏன்னா உனக்கும் தெரியும், நீ என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணல, நானும் உன்னை லவ் பண்ணி பண்ணல. சோ நீ சைன் போடுறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் கவலைப்படாத, இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சதுமே நீ உன் வாழ்நாள் முழுக்க ராஜ வாழ்க்கை வாழற அளவுக்கு நான் உனக்கு செட்டில் பண்ணிடுவேன். ஏன் இத பண்றீங்க? உன் கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. அப்புறம் என்னை பத்தி மக்கள் சொன்னது கரெக்ட் தான். புரியாத ஒருத்தர் கூட இருந்தா இந்த உலகத்துல ரொம்ப நாள் வாழ முடியாதுன்னு கேள்விப்பட்டேன். Just sign this. நீங்க என்ன பயமுறுத்த பாக்குறீங்களா? எனக்கு எந்த பயமும் இல்ல. இந்த பேப்பர்ஸ்ல நான் கையெழுத்து போடுறேன். ஆனா அது பயத்தினால இல்ல, என்னோட சொந்த விருப்பத்தினால. அப்புறம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. ஆனா சூழ்நிலை காரணமா நான் சரி சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அதனால எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த பணமும் தேவையில்ல. நான் என் சம்பாத்தியத்திலேயே வாழ முடியும். நீங்க கவலைப்பட தேவையில்ல. அடுத்த நாள் காலையில் சில சடங்குகளுக்காக பிரக்யாவை அவளது பிறந்த வீட்டிற்கு மாமியார் தேவகி அனுப்பி வைத்தார். மறுபுறம் பிரக்யாவின் சகோதரி மீரா. ஹலோ ராகவ், உன்னோட பிரக்யா வரா. தனியாத்தான் சில சடங்குகள் செய்ய. இது உனக்கு நல்ல சான்ஸ். பிரக்யா பெற்றோர் வீட்டிற்கு வந்து தனது ரூமுக்கு சென்றாள். ராகவ் திடீரென்று அவள் அறைக்குள் நுழைந்ததும் அவள் காலடியில் இருந்த நிலைமை அதிர்ந்தது. ராகவ், நீயா? ராகவின் தலையில் பின்னாலிருந்து யாரோ பலமாக தாக்கினர். அது வேறு யாரும் அல்ல, சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த சத்யன் தான். சத்யன் பிரக்யாவை ராகவிடமிருந்து காப்பாற்றி வீட்டிற்கு அழைத்து வந்தான். ஆனால் அவள் சத்யன் படுக்கையறைக்குள் நுழைய முயன்ற போது சத்யனின் விசுவாசமான வேலைக்காரன் கார்த்திக், நீங்க உள்ள போக முடியாது, மாஸ்டரோட ஆர்டர், நீங்க அவரோட பெட்ரூம்குள்ள எப்பவுமே போகக்கூடாது. இதை கேட்டதும் பிரக்யாவின் கோபம் உச்சத்திற்கு சென்றது. அதனால் அவளால் தன்னை அடக்க முடியவில்லை. கடுமையான குரலில் கூறினாள், நான் போகல.
எனக்கு இவ்ளோ திமிர் பிடிச்ச ஆணவம் பிடிச்ச ஆளோட ஒரே ரூம்ல தங்கறதுக்கு ஆசை இல்ல. அப்புறம் நான் எந்த ரூம்ல தங்க போறேன்? இல்லனா எனக்கு ரூமே இல்லையா? அதற்கு பிறகு கார்த்திக் பிரக்யாவை ஒரு பெரிய பெட்ரூமிற்கு அழைத்துச் சென்றான். அது அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பிரக்யாவின் பொருட்கள் அனைத்தும் அதே அறையில் வைக்கப்பட்டிருந்தன. கார்த்திக் அங்கிருந்து சென்றான். பிரக்யா சோர்வாக இருந்தாள். அதனால் குளிக்க முடிவு செய்தாள். பிரக்யா டின்னர் சாப்பிட வந்தபோது சத்யன் கிட்டத்தட்ட சாப்பிட்டு முடித்திருந்தான். சற்று நேரத்திற்கு பிறகு அவன் டின்னர் டேபிளில் இருந்து எழுந்தான். அப்போது பிரக்யாவின் செல்போன் ஒலித்தது. ஹலோ, நாளைக்கு லஞ்ச் ஏன் செலவுல? என்ன ஸ்பெஷல்? ஐயோ, என் ஊர்ல இருந்த நிலம் வித்துருச்சு, நிறைய பணம் கிடைச்சது. நீ என் நல்ல ஃப்ரெண்ட்ல, அதான் உன் கூட லஞ்ச் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஓகே, நான் வரேன். அப்புறம் விஜயையும் கூப்பிடு. நீ என்ன பைத்தியமா? நான் பைத்தியம் இல்ல, நீ தான் பைத்தியம். அவன் உன்னை எவ்வளவு நாளா எவ்வளவு லவ் பண்றான்னு தெரியாதா உனக்கு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு தெரியும். அப்புறம் இந்த கல்யாணம் உனக்கு கட்டாயப்படுத்தி நடந்ததுன்னு தெரியும். மீராவுக்கு தானே ப்ரொபோசல் வந்தது. பாரு, நீ விஜய கூப்பிட்டுக்கோ, ஆனா நான் வர மாட்டேன். நீங்க 2 பேரும் லஞ்ச் சாப்பிடுங்க, சரியா? ஐயோ, கோச்சிக்கிட்டியா? சரி, ஓகே. விஜய் வேணாம், நீயும் நானும் மட்டும் நாளைக்கு 1 மணிக்கு ரெயின் ட்ரீ ஹோட்டல்ல சந்திப்போம். ஓகே, சரி. அடுத்த நாள் சரியாக 1 மணிக்கு பிரக்யா ரெயின்ட்ரீ ஹோட்டலை அடைந்தாள். பூஜா பிரக்யாவை அவள் ரிசர்வ் செய்திருந்த டேபிளுக்கு அழைத்துச் சென்றாள். அங்கே ஒரு காதல் ஜோடி பொது இடத்தில் அமர்ந்து ரொமான்ஸ் செய்து கொண்டிருந்தனர். அதனால் பிரக்யா அவர்களை தடுத்து கூறினாள். உங்க ரொமான்ஸ் முடிஞ்சதுன்னா தயவு செஞ்சு இந்த டேபிள காலி பண்ணுங்க. நாங்க இதை ஏற்கனவே புக் பண்ணிருக்கோம். இதை கேட்டதும் அந்த காதல் ஜோடி விலகி அமர்ந்தனர். ஆனால் பிரக்யாவின் பார்வை அவர்களின் முகங்கள் மீது பட்டதும் அவள் காலடியில் இருந்த நிலைமை அதிர்ந்தது போல இருந்தது. அவள் அதிர்ச்சியுடன் சொன்னாள், உதய், ரம்யா, நீங்களா? ஆமா, இதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு? நாங்க இங்க வாரம் வாரம் வருவோம். பை தி வே, நீ இங்க என்ன பண்ற? இந்த இடத்துக்கு வர்ற அளவுக்கு உனக்கு ஸ்டேட்டஸ் இல்லையே. ரேஷ்மா பிரக்யாவின் உறவுக்கார பெண். அதே சமயம் உதய் பிரக்யாவின் எக்ஸ் லவர். அவர்கள் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் கூட நடக்கவிருந்தது. ஆனால் நிச்சயதார்த்தத்திற்கு 1 நாள் முன்பு உதய் ரம்யாவுடன் ரொமான்ஸ் செய்வதை பார்த்தாள். அதன் பிறகு அவர்களின் நிச்சயதார்த்தம் முறிந்துவிட்டது. அன்று முதல் உதயும் ரம்யாவும் காதலர்களாக வலம் வந்தனர். ஒருத்தன் தன்னோட ஸ்டேட்டஸ பத்தி தான் யோசிக்கணும், அடுத்தவங்க ஸ்டேட்டஸ பத்தி இல்ல. இப்ப நீங்க 2 பேரும் முடிச்சிட்டீங்கன்னா சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புங்க. தட் இஸ் அவர் டேபிள், நாங்க ரிசர்வ் பண்ணிருக்கோம். மேனேஜர் ராஜேஷ் உதய் மற்றும் ரம்யாவின் டேபிளை காலி செய்யும்படி கேட்டபோது உதய் கோபத்துடன் கூறினான், என்ன இங்க இருந்து எழுந்திருச்சு போக சொல்றியா? நீ என்ன மறந்துட்டியா? நான் இங்க மாசத்துக்கு 10 தடவைக்கு மேல வருவேன். லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுவேன். உனக்கு நான் இங்க வர்றதை நிறுத்தணும்னு நினைக்கிறியா? ஒரு பெரிய கஸ்டமரை இழக்க மேனேஜருக்கு விருப்பம் இல்லை. அதனால், மேம் ப்ளீஸ் என் கூட வாங்க, நான் உங்களுக்கு இன்னும் நல்ல டேபிள் தரேன். நாங்க இந்த டேபிள் தான் புக் பண்ணோம், இங்க தான் உட்காருவோம். நீங்க உண்மைக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆனா எங்களை போக சொல்றீங்க. இந்த டேபிள் எங்களுக்காக ரிசர்வ் ஆயிருக்கு, அவங்களுக்கு வேற டேபிள் கொடுங்க. நீங்க 2 பேரும் ஒத்துக்க மாட்டீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இப்போ புரிஞ்சிடும். செக்யூரிட்டி! ஆனால் செக்யூரிட்டி பிரக்யா மற்றும் பூஜாவை தொடுவதற்கு முன்பே ஒரு கம்பீரமான குரல் ஒலித்தது. இங்க என்ன நடக்குது? பிரக்யா திரும்பி பார்த்தாள். அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. ஏனென்றால் இந்த குரல் வேறு யாருடையதும் இல்லை, சத்யனின் குரல்தான். அவன் அருகில் பிரக்யாவின் சகோதரி மீரா நின்றிருந்தாள். சத்யன் மேனேஜரை அழைத்தான். அவன் சத்யனை கண்டதும் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான். அப்போது மீரா ஏதோ சொல்ல, அதை கேட்டதும் சத்யனின் காதுகளில் ஒரு பலமான சலசலப்பு ஏற்பட்டது. சஞ்சீவ், இதுல ரம்யாவோட தப்பு என்ன இருக்கு? பிரக்யாவும் ரம்யாவும் என் அக்கா தங்கச்சி தான். அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்து செட் ஆக மாட்டாங்க. மீரா சத்யனுக்கு பதிலாக சஞ்சீவ் என்று சொன்னதை கேட்டு பிரக்யா மேலும் அதிர்ச்சி அடைந்தாள். பின்னர் சத்யன் அங்கு நின்றிருந்த ஒரு வெயிட்டரிடம் கூறினான், இன்னிலிருந்து நீதான் இங்க புது மேனேஜர். இங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரூல்ஸ் தான். இதற்கு பிறகு சத்யன் மீராவுடன் VIP பகுதிக்கு சென்றான். அதே நேரத்தில் பூஜா மற்றும் பிரக்யா ரம்யாவும் உதயும் காலி செய்த டேபிளில் அமர்ந்து சாப்பிட தொடங்கினர். ஆனால் ரம்யாவும் உதயும் அங்கிருந்து கிளம்பவில்லை. அதற்குள் பலமான ஒரு குத்து அவன் மேல் விழுந்தது. அதில் அவனுடைய 2 பற்கள் உடைந்து அவன் தரையில் விழுந்தான். சத்யன் தான் அவனை அடித்திருந்தான். மேலும் அவனை அடிக்க முயன்றான். ஆனால் பிரக்யா அவனை தடுத்தாள். பிரக்யா சத்யன் கையை பிடித்தாள். சத்யன் திகைத்து போனான். அதே சமயம் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு உதய் புயல் போல அங்கிருந்து ஓடிவிட்டான். உனக்கு எவ்வளவு தைரியம்? உன் தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்ட் கூட இதெல்லாம் செய்ய உனக்கு வெக்கமா இல்லையா? ஆமா, இதுக்கப்புறம் சஞ்சீவ் பக்கத்துல உன்னை பார்த்த எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி உன் புருஷனுக்கு அனுப்புவேன். புரிஞ்சுதா? சஞ்சீவ்,
இதை கண்ட மீரா கோபம், பொறாமை மற்றும் பயத்தால் நிறைந்தாள். ஏனென்றால் சத்யன் பிரக்யாவின் இந்த நடவடிக்கைக்கு ஆட்சேபிக்கவில்லை. மீரா தனக்குத்தானே கூறினாள், சஞ்சீவ் இந்த பிரக்யா விரிச்சு வலையில விழுந்துட்டாரா? இல்ல, இத நான் நடக்க விடவே மாட்டேன். நான் என்ன நடந்தாலும் சரி, இத மட்டும் நான் நடக்க விடவே மாட்டேன். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ஒரு வசதியான ஆளையே நான் இழக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் அந்த ரூம்ல இருந்தது நான் இல்ல, பிரக்யா தானே. அவளே சஞ்சீவ் கிட்ட போட்டு கொடுத்துடுவா. சஞ்சீவுக்கு மட்டும் இது தெரிஞ்சிச்சுன்னா அவர் எனக்கு சாவை விட மோசமான தண்டனையை கொடுப்பான். ஏன்னா நானே தானே அவர்கிட்ட சொன்னேன், அன்னைக்கு இம்பீரியல் ஹோட்டல்ல நான் தான் இருந்தேன்னு. சஞ்சீவுக்கு இது தெரியக்கூடாது என்று மீரா நினைத்தாள். அடுத்த நாள் சத்யனும் பிரக்யாவும் கிளம்பிய பிறகு அவள் அந்த அறைக்கு வந்தாள் என்றும் அங்கேதான் ராஜ்வீரின் மோதிரத்தை கண்டெடுத்தாள் என்றும் சொல்லலாம். அவ்வளவு விலையுயர்ந்த மோதிரத்தை அவள் இதற்கு முன் பார்த்ததே இல்லை. அடுத்த நாளே அதை விற்க மார்க்கெட்டிற்கு சென்றாள். இந்த மோதிரம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது ரொம்ப... எனக்கு தெரியும், இது என் பிரின்ஸ் எனக்கு கொடுத்தது. அதாவது என் லவ்வர் வேணும்னா இத வித்துக்கொன்னு என்கிட்ட சொன்னா. இதுக்கு நிறைய பணம் கிடைக்கும், அது உன் வாழ்க்கையை மாத்திடும்னு சொன்னா. இப்ப சொல்லுங்க, இந்த மோதிரத்துக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? இதை மீரா மிகவும் சாதாரணமாக சொன்னாள். ஒருவேளை நகைக்கடைக்காரர் அவள் மோதிரத்தை திருடவில்லை என்று நம்புவார் என்று நினைத்தாள். ஆனால் நகைக்கடைக்காரர் அவள் உண்மை பேசுகிறாள் என்று ஒரு கணமும் நம்ப தயாராக இல்லை. அவள் இப்போது நகைக்கடைக்காரர் அவளை ஒரு திருடி என்று நினைத்து போலீஸை அழைத்து விடுவார் என்று பயப்படத் தொடங்கினாள். அதனால் அவள் ஒரு அசைவில் நகைக்கடைக்காரரிடமிருந்து மோதிரத்தை திருப்பி பிடுங்கிக் கொண்டு சொன்னாள், சரி விடுங்க, உங்க கடையில இந்த மோதிரத்தை வாங்க போதுமான பணம் இருக்குன்னு எனக்கு தோணல. நான் வேற கடையில கேக்குறேன், தேங்க்ஸ். இதற்கு பிறகு மீரா அங்கிருந்து கிளம்பினாள். ஆனால் அவளுடைய காலடிகள் இப்போது மிக வேகமாக நகர்ந்தன. அவள் விரைவில் தன் வீட்டை அடைய விரும்பினாள். ஏனென்றால் நகை கடைக்காரர் நிச்சயம் போலீஸை அழைத்திருப்பார் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் அவள் ஆட்டோ அல்லது டாக்ஸியை எடுப்பதற்கு முன்பே ஒரு பெரிய லக்ஸுரி கார் அவளுடைய வழியை தடுத்தது. அதிலிருந்து அடுத்த கணமே ஒரு விலையுயர்ந்த சூட் அணிந்த பெண் இறங்கினாள். ஹலோ மிஸ், என் பேரு ஆஷா. நீங்க இப்ப விக்க ட்ரை பண்ணீங்கல்ல, அந்த மோதிரம் அது எங்க கிடைச்சதுன்னு சொல்ல முடியுமா? இதை கேட்டதும் மீராவின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவள் இப்போது புரிந்து கொண்டாள், இந்த மோதிரம் அவளை ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்க வைத்தது என்று. அதனால் அவள் மோதிரத்தை எடுத்து ஆஷாவை நோக்கி நீட்டி கெஞ்ச ஆரம்பித்தாள். பாருங்க, நான் உண்மைதான் சொல்றேன், நான் மோதிரத்தை திருடல. அன்னைக்கு ஹோட்டல் இம்பீரியல் ரூம்ல தான் எனக்கு மோதிரம் கிடைச்சது. நீங்க மோதிரத்தை வச்சுக்கோங்க, ஆனா தயவு செஞ்சு என் உயிரை காப்பாத்துங்க. மீரா உண்மையில் அந்த மோதிரத்தை திருடவில்லையா? அந்த இரவு ஹோட்டல் இம்பீரியலில் என்ன நடந்தது? பிரக்யா எப்படி ஹோட்டல் அறைக்குள் வந்தாள்? அந்த மோதிரத்தின் ரகசியம் என்ன? வா, உட்காரு. பிரக்யாவுக்கு தன் தாயை சந்திக்கும் வரை ரகுராமை சகித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிந்தது. அதனால் அவள் எந்த விவாதமும் இல்லாமல் உள்ளே அமர்ந்தாள். ரகுராம் சாம்பல் நிறைந்த கலசத்தை பிரக்யாவுக்கு காட்டினான். அதை பார்த்ததும் பிரக்யா அதிர்ச்சி அடைந்தாள். நீ என் பேச்ச கேட்கலனா இந்த சாம்பலும் அம்மாவோட சாம்பலாவும் இருக்கலாம். பிரக்யாவை பயமுறுத்தி தன் வேலையை செய்ய வைக்க இவ்வளவு சொன்னது போதும் என்று ரகுராம் அறிந்திருந்தான். உங்க வார்த்தை கேட்டு நான் தான் கல்யாணம் பண்ண. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? உன் புருஷன்கிட்ட போய் சொல்ல, உன்னை அட்டாக் பண்ண ரவுடிகளை கண்டுபிடிக்க அவன் கொடுத்த 24 மணி நேரத்துல என்னால அவங்கள கண்டுபிடிக்க முடியல. இப்ப 24 மணி நேரம் ஆயிடுச்சு. அவன் என்ன ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயமா இருக்க. போய் அவங்கிட்ட இந்த விஷயத்தை இதோட நிறுத்த சொல்லு. அப்புறம் உனக்கு ஒன்றும் ஆகலல்ல, நீ நல்லதானே இருக்க. உன் அம்மா நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா நான் சொல்றத நீ செய்யணும். பிரக்யாவுக்கு தன் தாயை எந்த காரணம் கொண்டும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டியிருந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த உலகில் அவளுக்கு ஒரே துணை அவள் மட்டும்தான். அதனால் பிரக்யாவுக்கு ரகுராமின் பேச்சை கேட்பதை தவிர வேறு வழியில்லை. கவலைப்பட்ட பிரக்யா நேராக வீட்டிற்கு சென்றாள். ஏனென்றால் அவள் விரைவில் சத்யனை தொடர்பு கொள்ள விரும்பினாள். ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகு அவள் வேலைக்காரர்களிடமிருந்து சத்யன் இன்னும் வரவில்லை என்று தெரிந்து கொண்டாள். பிரக்யாவுக்கு தன் திருமணம் முடிந்து 2 நாட்கள் ஆகிவிட்டன.
ஆனால் அவளிடம் சத்யனின் நம்பர் கூட இல்லை என்று உணர்ந்தாள். பிரக்யா வீட்டில் உள்ள வேலைக்காரர்களிடமிருந்து நம்பரை பெற முயன்றாள். ஆனால் எந்த வேலைக்காரர்களிடமும் சத்யனின் நம்பர் இல்லை. பிரக்யாவுக்கு கார்த்திக் சத்யனின் மிகவும் விசுவாசமான வேலைக்காரன் என்று ஞாபகம் வந்தது. அவனிடம் நிச்சயம் அவன் நம்பர் இருக்கும். ஆனால் கார்த்திக் பற்றி விசாரித்த போது பிரக்யாவுக்கு அவனும் ஏதோ வேலைக்காக வெளியே சென்றிருக்கிறான் என்று தெரிந்தது. அவளுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. அதனால் தன் சகோதரி மீராவை அழைத்தாள். மீரா, சஞ்சீவ் உங்க கூட இருக்காரா? என்ன இத கேட்க வெக்கமா இல்லையா உனக்கு? இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு மறுபடியும் சஞ்சீவ கூப்பிடுறியா? வெக்கம் கெட்டவளே. இப்படி பேசுவதை கேட்டு சஞ்சீவ் மீராவின் கையிலிருந்து மொபைலை வாங்கிக் கொண்டான். மீரா, எனக்கு தெரிஞ்சுக்கணும். பிரக்யா தொலைபேசியில் சஞ்சீவின், அதாவது தன் கணவன் சத்யனின் குரலை கேட்டதும் அவள் 2 வினாடிகள் ஸ்தம்பித்து போனாள். என்ன வேணும் உனக்கு? பிரக்யா சத்யனின் குரலை தொலைபேசியில் முதல் முறையாக கேட்டாள். இந்த குரல் அவளுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. சஞ்சீவ், எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். நான் இப்ப பிஸியா இருக்கேன். சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் பேசுறேன். சத்யனின் வார்த்தைகளை கேட்டதும் பிரக்யா எந்த விவாதமும் இல்லாமல் போனை வைத்தாள். அவள் சத்யனை எப்படி சம்மதிக்க வைப்பது என்று யோசிக்க ஆரம்பித்தாள். நீண்ட நேரம் யோசித்த பிறகு அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. ஏன் சத்யனுக்கு பிடித்தமான உணவை சமைக்க கூடாது? ஒருவேளை இதனால் அவன் மகிழ்ந்து தன் கோரிக்கைக்கு சம்மதிப்பான். சத்யன் வருவதற்கு முன்பே பிரக்யா உணவை சமைத்து டைனிங் டேபிளில் அழகாக அடுக்கி வைத்தாள். சத்யன் வீட்டிற்கு வந்தவுடன் உணவின் மனம் அவனை ஈர்த்தது. மேஜையில் அவனுக்கு பிடித்த உணவுகள் பல இருப்பதை அவன் கண்டான். தன் வேலைக்காரர்களிடம் கேட்டான், இந்த ஃபுட்டெல்லாம் சமைச்சது யாரு? அனைத்து வேலைக்காரர்களும் பிரக்யாவை நோக்கி தங்கள் கைகளை நீட்டி காட்டினர். சத்யன் விரைவாக ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்தான். அவன் உணவருந்து அமர்ந்து உணவை அவளுடன் உண்ணத் தொடங்கினான். நீண்ட காலத்திற்கு பிறகு வீட்டு சாப்பாட்டை உண்பது போன்ற ஒரு உணர்வு சத்யனுக்கு ஏற்பட்டது. அவனுக்கு அது பிடித்திருந்தது. ஆனால் அதே சமயம் பிரக்யாவின் போன் கால் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. என்ன அவ்வளவு முக்கியமான விஷயம்? என் கூட பேசணும்னு உன் தங்கச்சி போனுக்கு கால் பண்ணின? என்ன அட்டாக் பண்ணவங்களை கண்டுபிடிச்சு என் அப்பா கிட்ட சொல்லிருந்தீங்க. தயவு செஞ்சு அந்த விஷயத்த இத்தோட விட்டுடுங்க. எப்படியும் நான் இப்ப சேஃபா தான் இருக்கேன். சோ என்னோட அப்பா கஷ்டத்தை இந்த விஷயத்துக்காக அதிகப்படுத்த வேண்டாம். அந்த 24 மணி நேரம் இப்ப முடிஞ்சிடுச்சு. என்னால இப்ப எதுவும் பண்ண முடியாது. கார்த்திக் ஏற்கனவே ரகுராம பிடிக்க கிளம்பி போயிட்டான். அப்புறம் நீ இன்னைக்கு எனக்கு டின்னர் பண்ணதுனால நான் என் முடிவை மாத்திக்கவேன்னு நினைக்காத. என் முடிவு மாறாது. சத்யனின் வார்த்தைகளை கேட்டதும் பிரக்யா எவ்வளவு முயற்சி செய்தாலும் சத்யன் தன் பேச்சை கேட்க மாட்டான் என்று புரிந்து கொண்டாள். அம்மா, நான் எவ்வளவு ட்ரை பண்ணியும் உங்களை சேஃபா வச்சுக்க முடியல. ஒரு நாள் இப்படி சாப்பாடு பண்ணா மட்டும் பத்தாது. அடுத்த 30 நாளும் இப்படி டின்னர் பண்ணி கொடுத்தா அப்புறம் ஒருவேளை நான் உன் பேச்சை கேட்கலாம். கண்டிப்பா. நான் உங்களுக்கு 30 நாள் இல்ல, 2 மாசம், 4 மாசம், ஏன் என் வாழ்க்கை பூரா சமைச்சு கொடுக்க ரெடியா இருக்கேன். பிரக்யா இதை சொன்னதும் பேசுவதை நிறுத்தினாள். இந்த திருமணம் ஒரு 100 நாள் ஒப்பந்தம் என்று அவளுக்கு ஞாபகம் வந்தது. பிரக்யா பேசி முடித்ததும் சத்யன் கார்த்திக்கை அழைத்து ரகுராமை எதுவும் செய்ய வேண்டாம் என்று உத்தரவிட்டான். பின்னர் போனை வைத்தான். சத்யன் தன் பேச்சை கேட்டதும் ரகுராம் தன் அம்மாவை எதுவும் செய்ய மாட்டான் என்று பிரக்யா மகிழ்ந்தாள். சத்யன் மீதான பிரக்யாவின் கவர்ச்சி கோபமாக மாறியது. ஹலோ, எத்தனை தடவை சொல்லிருக்க இப்படி கால் பண்ணாதானே? சஞ்சீவ், உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். எனக்கு உடம்பு சரியில்லை. தயவு செஞ்சு வந்து என்ன பாரு. உனக்கு உடம்பு சரியில்லைனா டாக்டர் கிட்ட போ. நாங்க வந்து என்ன ஆக போகுது? மீரா சஞ்சீவ் அவ்வளவு எளிதாக சம்மதிக்க மாட்டான் என்று அறிந்திருந்தாள். அன்னைக்கு என் உயிரையே பணையம் வச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உங்க உயிரை காப்பாத்தினதுல இருந்து எனக்கு உடம்புக்கு முடியல, காய்ச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு என் நிலைமைய பாருங்க. மீரா சொன்னதை கேட்டு சத்யன் அவள் கோரிக்கைக்கு சம்மதிக்க வேண்டியதாயிற்று. ஏனென்றால் அந்த இரவு மீரா தன் உயிரை காப்பாற்றினாள் என்று அவன் இன்னும் நம்பினான். சத்யன் மீராவை சந்திக்க தயாரானான். மீராவை எங்கு சந்திக்க வேண்டும் என்று கேட்டபோது மீரா அவனை ஸ்டார்லைட் ஹோட்டலில் உள்ள அறை எண் 501க்கு வரச் சொன்னாள். ஹலோ டாக்டர் விஜய். பிரக்யா, நாம சீக்கிரமா ஸ்டார்லைட் ஹோட்டல் போகணும். நம்ம ரெகுலர் பேஷண்ட் சந்தானம் அங்க இருக்காரு. அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. நீங்க மட்டும்தான் அவருக்கு அக்குபஞ்சர் இன்ஜெக்ஷன் போட முடியும். சோ நீங்க என் கூட வரணும். ஓகே டாக்டர் விஜய், நானும் வரேன். பிரக்யா தன் வேலையில் மிகவும் தீவிரமாக இருந்தாள்.
ஏனென்றால் யாருக்கும் கடன் பட்டிருக்க அவளுக்கு பிடிக்காது. இந்த வேலை அவளுக்கு வருமான ஆதாரமாக இருந்தது. தன் கணவன் சஞ்சீவும் மீராவும் ஹோட்டலில் சந்திக்கப் போகிறார்கள் என்று பிரக்யாவுக்கு தெரியாது. பிரக்யா விஜயுடன் நோயாளியின் அறை எண்ணை கேட்டாள். விஜய் அவன் 502 தங்கியிருப்பதாக கூறினான். இருவரும் நேராக பேஷண்ட் இருக்கும் இடத்திற்கு சென்றனர். தன் வேலையில் எக்ஸ்பர்ட்டான பிரக்யா பேஷண்டை நன்கு கவனித்துக் கொண்டாள். ஊசி போட்டதும் பேஷண்டின் நிலை சற்று மேம்பட்டது. இந்த ஆள் கூட மிட் நைட்ல நீங்க என்ன பண்ற? இல்லை சார். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, எல்லாரும் ஒரே நோக்கத்தோட இந்த இடத்துக்கு வர்றதில்ல. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்களோ அதை செய்ய கண்டிப்பா நான் இங்க வரல. பல எண்ணங்கள் பிரக்யாவின் மனதில் ஓடின. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் என் கூட உட்காந்து சாப்பிட்டான். இப்ப என் தங்கச்சியை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கான். நட்சத்திரங்களே தோற்கும் அளவுக்கு மின்னும் விளக்குகள் நிறைந்த ஒரு பப்பின் முன்னால் வந்து நின்ற மீரா பிரக்யாவின் கண்களில் இருந்து கையை விலக்கி, ஹாப்பி பர்த்டே பிரக்யா, உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு பாரு, இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் என்றாள். என்ன மீரா இதெல்லாம்? பர்த்டே பார்ட்டின்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது என்றாள் பிரக்யா. பிரக்யா மிகவும் போல்டான பெண், அழகிய தேவதை போல இருப்பவள். தன் எண்ணங்களை எப்போதும் தைரியமாக வெளிப்படுத்தி விடுவாள். பிரக்யா சொன்னதை கேட்டு முகம் சுழித்த மீரா, ஹே ப்ளீஸ் பிரக்யா, உன் பர்த்டேக்காக ரொம்ப ஆசையா இங்க டேபிள் புக் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் பண்ணா ஒன்னும் ஆகாது, ரொம்ப ஓவரா பண்ணாம உள்ளவா என்று சொல்லிக் கொண்டே பிரக்யாவின் கைகளை பிடித்து அழைத்து சென்றாள். தனது வாழ்க்கையை நரகமாக்க போகும் அந்த செயற்கை சொர்க்கத்துக்குள் அவள் காலெடுத்து வைத்தாள். உள்ளே கலர் கலர் விளக்குகளுக்கு நடுவே இளம் பெண்களும் ஆண்களும் எந்த பேதமும் இல்லாமல் கையில் மது கிளாஸுடன் நடனமாடி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டே நடந்து வந்தாள் பிரக்யா. மீரா புன்னகையுடன் அவளை பார்த்து, இன்னைக்கு உன்னோட பர்த்டே இல்லையா, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுவோம், என்ன ட்ரிங்க்ஸ் வேணும் என்று கேட்க பிரக்யா அவளை முறைத்து பார்த்தபடி, நான் ஒரு பிராக்டிசிங் டாக்டர், என்னையே குடிக்க சொல்ற, எனக்கு நல்ல ஜூஸ் வாங்கிட்டு வா போதும் என்றாள். இனி பிரக்யாவை கன்வின்ஸ் பண்ண முடியாது என்று உணர்ந்த மீரா, உன்னை போய் பப்புக்கு கூட்டிட்டு வந்தேன் பாரு என்று புலம்பிக் கொண்டே ஜூஸ் எடுத்து வந்தாள். எனக்காக இதெல்லாம் செய்யறதுக்கு தேங்க்ஸ் என்று பிரக்யா சொல்ல, மீரா போலியாக சிரித்தபடி, அக்கா நீயும் நானும் ஒரு அம்மாவுக்கு பிறக்கல, ஆனா நமக்கு ஒரே அப்பா தானே, நீ என்னோட ரத்தம்கா என்றவள், அக்கா எனக்கு ஒரு போன் வருது, நான் பேசிட்டு வரேன், நீ இங்கே இரு என்று வெளியேறினாள். வெளியே வந்த மீராவின் முகம் முற்றிலும் மாறியது. அக்காவா அக்கா, அந்த ஜூஸ்ல என்ன இருக்குன்னு தெரியாம குடிக்கட்டும், இன்னையோட அவ கதை க்ளோஸ் என்று நினைத்தவள் போனை எடுத்து, டே நான் சொன்ன பொண்ணு ரெட் சொடி போட்டு கடைசி டேபிள்ல உட்கார்ந்திருக்கா, நான் சொன்ன வேலைய கச்சிதமா முடிச்சிட்டு வாங்க, என்ன ஆனாலும் என் பேர் வெளியே வரக்கூடாது, ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். சிறிது நேரம் மீராவுக்காக காத்திருந்த பிரக்யா, என்ன இவ இன்னும் காணோம் என்று சொல்லிக் கொண்டே எழ முற்பட்ட போது தலை சுற்றுவது போல இருக்க சட்டென உட்கார்ந்தாள். பிரக்யாவுக்கு நடப்பது எல்லாம் ஸ்லோ மோஷன்ல தெரிய அவளுக்கு ஏதோ ஆனது. அப்போது அங்கே திடீரென துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டது. பப் உள்ளே யாரையோ துரத்தி கொண்டு வந்த 4-5 ரவுடிகள் சரமாரியாக சுட மக்கள் அங்கும் இங்கும் சிதறி ஓட ஆரம்பித்தனர். பிரக்யாவால் எழுந்து ஓட முடியாமல் தடுமாறியவள் டேபிள் அடியில் ஒளிந்து கொண்டாள். அப்போது ஒரு ரவுடி, நாங்க வந்த வேலையை முடிச்சிட்டு சத்தம் இல்லாம போயிடுறோம், எவனாச்சும் போலீஸ்க்கு கால் செஞ்சீங்க அவ்வளோதான் என்று கையில் துப்பாக்கியுடன் வேகமாக நடந்து வர சட்டென அந்த இடமே இருண்டு போனது. பிரக்யா வெளியே எப்படி செல்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க அவள் அருகில் ஒரு ஆண் குரல் கேட்டது. எனக்கு ஹெல்ப் பண்ணு, எப்படியாவது காப்பாத்து ப்ளீஸ் என்றான். பிரக்யா ஒரு நிமிடம் யோசிக்க, அவங்க என்னதான் தேடிக்கிட்டு இருக்காங்க, ஆனா நான் மாட்டிக்க கூடாது என்று சொன்னவன் சட்டென்று மயங்கி விழுந்தான். மயக்கம் வருவதை போல உணர்ந்த பிரக்யா அவனை பரிசோதித்து பார்த்த போது அவனுக்கு பேனிக் அட்டாக் வந்திருப்பதை உணர்ந்தாள். தன் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு ட்ரைனிங்கில் சேர்ந்த பிரக்யாவிற்கு அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியும். இவனை இப்படியே விட்டா செத்துருவான் என்று பதறியவள் அந்த இருளில் அவனை இழுத்து ஒரு அறைக்குள் சென்றாள். அந்த மங்கலான வெளிச்சத்தில் மூச்சு விட முடியாமல் தடுமாறியவனின் கையை பிடித்தவள், வேற வழி இல்ல என்றவள் அவன் உதட்டில் இதழ் பதித்து மூச்சு கொடுக்க ஆரம்பித்தாள். பிரக்யா கொடுத்த முதல் உதவி வேலை செய்ய இப்போது அவன் மூச்சு விட ஆரம்பித்தான். அதை கண்டு நிம்மதியான பிரக்யா அவனை விட்டு விலகி செல்ல
முற்பட்ட போது அவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். இதுவரை டாக்டராக உதவி செய்த பிரக்யாவிற்கு அவனுடைய இந்த இறுக்கமான அணைப்பு உள்ளுக்குள் ஏதோ ஒரு மாற்றத்தை செய்ய ஒரு ஆணின் ஸ்பரிசம் அவளை மேலும் போதை கொள்ள செய்தது. அவனின் அணைப்பில் நெருக்கமாகவும் இருக்க முடியாமல் விலகி செல்லவும் முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தாள் பிரக்யா. போதையின் உச்சத்தில் இருந்தவள் தன்னை மறந்து அவனிடம் சரணடைந்தாள். அவள் விரலோடு விரல் கோர்த்தவன் அவளுக்குள் தன் தேடலை ஆரம்பித்தான். இரவு முழுக்க இருவரும் அந்த அறையில் தன்னிலை மறந்து இருந்தனர். மறுநாள் காலை எழுந்த பிரக்யாவிற்கு ஒரு டாக்டராக தனக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்தது. அவள் பக்கத்தில் யாரும் இல்லாததை கண்டவள், ச்சே, என்ன காரியம் செஞ்சிட்டேன். 1000 டிஸ்டர்பன்ஸ் இருந்திருந்தாலும் ஒரு டாக்டரா நான் ஸ்டடியா இருந்திருக்கணும் இல்லையா? அவன் யாரு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. ஒரே ராத்திரியில என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சு. என்னோட வீட்டுக்கு இதை தெரிஞ்சா என்ன ஆகும் என்று யோசித்தவளுக்கு கண்ணீர் வந்தது. இந்த தப்பு சரி செய்ய வழியே இல்லையா கடவுளே? உயிரை காப்பாத்தின ஒரு பொண்ணு என்னென்னவோ செஞ்சு இந்த நிலைமையில விட்டுட்டு போக எப்படிதான் மனசு வருதோ இந்த ஆம்பளைங்களுக்கு. இவனை நான் எங்க போய் தேடுவேன் என்று கதறினாள். ஆனால் பிரக்யாவுக்கு தெரியாது, அடுத்த கொஞ்ச நாட்களில் இந்த சம்பவத்தின் செயின் ரியாக்ஷனால் அவள் சொல்ல முடியாத துயரங்களை சந்திக்க போகிறாள் என்று. ஒரு மாதத்திற்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தின் வாசலில் கார் வந்து நின்றது. உள்ளிருந்து தங்க நிற பட்டுப்புடவையில் மணக்கோலத்தில் பிரக்யா வெளியே வர, அவளை தொடர்ந்து பிங்க் நிற லெஹெங்காவில் வெளியே வந்தாள் மீரா. வாசலில் அவளை நிற்க வைத்து ஆரத்தி எடுத்த அவளது சித்தி சுதா பல்லை கடித்து கொண்டே, இங்கிருந்து தப்பிச்சு போகணும்னு மட்டும் பிளான் பண்ண, நடக்கிறதே வேற என்றார். அதை கேட்டு வன்மமாக புன்னகைத்த மீரா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? அவங்க அம்மா உயிர் நம்ம கையில இருக்கும்போது எப்படி அக்கா தப்பிச்சு போவா சொல்லுங்க என்று சொல்லி பிரக்யாவை பார்த்தாள். சித்தி, என்னோட அப்பாவை நீங்க கல்யாணம் பண்ணி என்னோட அம்மாவை வீட்டை விட்டு துரத்துனீங்க. உங்களுக்கு அது பத்தலையா? எதுக்கு என்னோட வாழ்க்கையை அழிக்கிறீங்க என்று கோபத்துடன் சொன்னாள் பிரக்யா. அவளின் கோபத்தை கண்டு ஏளனமாக புன்னகைத்த சுதா, உங்க அப்பா என் கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. இங்க நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும். ரொம்ப முரண்டு பிடிக்காம நாங்க காட்டுறவனுக்கு கழுத்தை நீட்டு, அப்பதான் உங்க அம்மாவை உயிரோட பார்க்க முடியும் என்று அழுத்தமாக கூறினார் சுதா. மனநலம் பாதிக்கப்பட்ட தன் அம்மாவின் உயிர் ஆபத்தில் இருந்ததால் பிரக்யாவால் இவர்களை மீறி எதுவும் செய்ய முடியவில்லை. தன் கணவன் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ததில் விரக்தி அடைந்த பிரக்யாவின் அம்மாவிற்கு மனநலம் பாதிக்கப்பட சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் காணாமல் போனார். இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டால் அவள் அம்மா இருக்கும் இடத்தை தெரிவிப்பதாக மிரட்டியே இந்த திருமணத்தை ஒப்புக்கொள்ள செய்தார் சுதா. தன் நிலைமையை யோசித்த பிரக்யா, மாப்பிள்ளை கிட்ட என்னோட நிலைமையை எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை அவர் பக்கம் இருந்து நிறுத்த வழி இருக்கான்னு பாக்கணும் என்று மாப்பிள்ளையை தேடிக்கொண்டே நடக்க, அப்போது அவள் அருகில் வந்த மீரா, சொல்ல மறந்துட்டேன் பிரக்யா, ஆக்சுவலி மாப்பிள்ளை வீட்ல இருந்து முதல்ல என்ன கேட்டுதான் வந்தாங்க. நான் தான் அக்கா நீ இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்றதுன்னு மறுத்துட்டேன். நான் ஏன் இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொன்னேன்னு உனக்கு காரணம் தெரிஞ்சுக்க வேணாமா? வா, உனக்கு பல சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு என்று சொல்லி மணமகன் அறைக்கு அழைத்து சென்றாள். இல்ல, எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம், நான் உள்ள வரல என்று பிரக்யா மறுக்க, ஐயோ என்ன பிரக்யா, இனி உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு இங்கேயே உனக்கு தெரிஞ்சிரும் என்று சொல்லிக்கொண்டே கதவை திறந்தாள் மீரா. அறைக்குள் நுழைந்த பிரக்யாவிற்கு ஒரு நிமிடம் பூமியே சுழல்வதை நிறுத்தியது போன்ற உணர்வு தோன்றியது. அந்த நொடி தான் பார்ப்பது கனவா அல்லது கற்பனையா என்று புரியாத அளவுக்கு அவளது உள்ளம் குழம்பி போனது. ஏனெனில் மனக்கோலத்தில் வீல் சேரில் இருந்தான் அவன். முகம் முழுவதும் தழும்பாக கோரமான முகத்துடன் ஒருவன் அமர்ந்திருந்தான். வந்தவர்களை பார்த்ததும் அவனுடைய ஆட்கள் வேகமாக பூவினால் அவன் முகத்தை மூடி மறைத்தனர். மணமகனின் முகத்தை பார்த்து அதிர்ந்து போன பிரக்யா உடனடியாக வெளியே ஓடி வந்து, ஓ மை காட், என்னோட சித்தி எங்க அம்மாவை வச்சு மிரட்டி ஏதோ தெரியாத ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்றாங்கன்னு யோசிச்சா பணத்துக்காக இவ்வளவு மோசமான ஒருத்தனை கட்டி வைக்க பிளான் பண்ணிருக்காங்க. நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே தன் அப்பாவை தேடி சென்றாள். அதே நேரம் பிரக்யாவை பார்த்த அதிர்ச்சியில் உறைந்து போன மணமகன் சத்யன் திரும்பி தன் பிஏவை முறைத்து, என்ன நடக்குதுங்க? எனக்கு போட்டோல காட்டின பொண்ணு கல்யாண பொண்ணுக்கு தங்கச்சி அனுக்கிறா. இங்க என்ன நடக்குது? நான் மீராவை தானே கல்யாணம் பண்ணணும் என்று சீறினான். சார், நாங்க என்ன டீடைல்ஸே சொல்லிதான் பெரிய மேடம் பொண்ணு பார்க்க அனுப்பினோம். ஆனா எப்படி பொண்ணு மாறிச்சுன்னு தெரியல என்று பயத்தில் நடுங்கியபடி பதில் சொன்னான் சத்யனின் பிஏ கார்த்திக். இப்ப வந்து பொண்ணு மாறிடுச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்?
இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க என சத்தியன் கார்த்திக்கிடம் கத்திய சத்தம் கேட்டு அவனது பாட்டியும் அம்மாவும் அறைக்குள் நுழைந்தனர். என்ன சத்தியன், என்ன ஆச்சு? ஏன் கோவமா சத்தம் போட்டுட்டு இருக்க என்றாள் பாட்டி. இல்ல பாட்டி, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் சொன்ன பொண்ணு இவ இல்ல என்று சொன்னாள். ஆமா, இவ நீ சொன்ன பொண்ணு இல்லதான். அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? எங்களுக்கு உன்னோட கல்யாணம் நடக்கணும், அவ்வளோதான். ஏன் இந்த பொண்ணுக்கு இப்ப என்ன குறை என்று சத்தியனின் அம்மா சொல்ல, 1 மாதத்திற்கு முன்னே நடந்த அனைத்தையும் அவன் யோசித்து பார்த்தான். என்னால ஒரு பொண்ணுக்கு துரோகம் செஞ்சுட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் செஞ்சுக்க முடியாது என்று நினைத்தவன், இப்ப நீங்களே சொல்லி நிறுத்துறீங்களா இல்ல நான் நிறுத்தட்டுமா என்று சொல்லி தன் வீல் சேரை நகர்த்தினான். அப்போது அவனை தடுக்க முன்னால் வந்து நின்ற அவனின் பாட்டி, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறியா சத்தியன்? உனக்காக நாங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க வீட்டு படியேறி இருப்போம் தெரியுமா? ஆனா அங்க கிடைச்சது எல்லாம் அவமானம்தான். உனக்கு பொண்ணு பார்த்து பார்த்து ஊஞ்சு போயிருந்த சமயத்துலதான் நீயே திடீர்னு ரகுராம் குடும்பத்து பொண்ணு கேட்க சொன்ன. கடவுள் அருளால அவங்க ஒரு பொண்ணு கொடுக்க மறுத்தாலும் இன்னொரு பொண்ணு கொடுக்க சம்மதிச்சுட்டாங்க. இத உன்கிட்ட சொன்னா நீ ஒத்துக்க மாட்ட, அதனாலதான் உன்கிட்ட இருந்து நான் இதை மறைச்சேன் என்று சீறினார். சத்தியன் மனதில் குழப்பத்துடன் அவரை பார்த்து, பாட்டி நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்று சொல்ல, நீ சொல்ற எதையும் புரிஞ்சுக்கிற நிலைமையில நான் இல்ல. இந்த கட்ட போய் சேர்றதுக்குள்ள ஒரு பேரனையோ பேத்தியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட இந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்ற மாட்டியா சத்யா? அப்படி இல்லாம இந்த கல்யாணம் வேணாம், நிறுத்த போறேன்னு சொன்னா என் பணத்தை தாண்டி என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ என்று மிரட்டினார். சத்யாவின் அம்மா அவன் அருகில் வந்து, உன்னை மனக்கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுற உன் பாட்டியோட கடைசி ஆசையை நிறைவேத்து என்று கெஞ்சினார். பிரக்யா அவள் அப்பாவிடம் செல்ல, பணத்துக்காக இப்படி முகம் செதஞ்சு போனவனை கட்டி வைக்க பாக்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? எங்க அம்மாவை தான் பைத்தியமாக்கிட்டீங்கன்னு பார்த்தா என்னையும் பொதகொழியில தள்ள பாக்குறீங்களா? நான் இப்பவே மண்டபத்தை விட்டு வெளியே போறேன் என்று சொல்ல, வேகமாக அந்த இடத்திற்கு வந்த சுதா தன் போனில் இருந்த ஒரு வீடியோவை காட்டினார். அதை பார்த்து அதிர்ந்து போனாள் பிரக்யா. அம்மா, எங்க அம்மாவை என்ன செய்றீங்க என பதட்டத்துடன் கேட்டாள். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஷாக் ட்ரீட்மெண்ட் தான். ஆனா நீங்க தேவையில்லாம முரண்டு புடிச்சா அங்க வோல்டேஜ் ஜாஸ்தி ஆயிடும், பாத்துக்கோ என்று மிரட்டினார். சுதாவின் மிரட்டலான வார்த்தையை கேட்டும் ரகுராம் அமைதியாக இருப்பதை கண்டு கலங்கிய பிரக்யா, உங்களை என் அப்பான்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு என்று கோபத்துடன் சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள். கொஞ்சம் நேரம் யோசித்த சத்யா மனதில் ஒரு விபரீத எண்ணம் வந்தது. பின் சத்யா மணமேடைக்கு வந்தான். அருகில் ஜடம் போல அமர்ந்திருந்தாள் பிரக்யா. கழுத்தில் தாலி ஏற அவள் மனதில் இருந்ததெல்லாம், இதெல்லாம் உனக்காக தாமா செய்றேன், சீக்கிரம் உன்னோட எங்கேயாச்சும் கண்காணாத இடத்துக்கு போயிடணும் என்றவள் கலங்கினாள். அன்று இரவு முதலிரவு அறைக்குள் கோபத்துடன் எல்லா பொருட்களையும் தூக்கி எறிந்து கொண்டிருந்தான் சத்யன். இதுங்களை நம்பி அனுப்புனதுக்கு எல்லாத்தையும் சொதப்பி வச்சிருச்சுங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்னால இப்போ 2 பொண்ணுங்க வாழ்க்கை நாசம் ஆயிடுச்சு என்று கோபத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தான். 1 மாதத்திற்கு முன் சத்தியனை கொல்ல ஒரு கும்பல் துரத்தி கொண்டிருக்க அவன் அடிபட்டு ஒரு பப்பில் ஒளிந்து கொண்டான். சத்யாவிற்கு அன்று நடந்தது எதுவும் சரியாக ஞாபகம் இல்லை. அன்று பப்பில் பிரக்யா காப்பாற்றியது சத்தியனைத்தான். ஆனால் அவன் அது மீரா என தவறான எண்ணத்தில் இருந்தான். அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. பிரக்யாவின் பிறந்த நாள் அன்று இரவு பப்பில் அவளுக்கு குடிக்கும் ஜூஸில் போதை மருந்து கலந்த மீரா தன் ஆட்களுக்கு போன் செய்து அவளை சீரழிக்க சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றாள். ஆனால் அவள் அனுப்பிய ஆட்கள் வருவதற்குள் அங்கே சத்தியனை தேடி ஒரு கும்பல் உள்ளே நுழைந்தது. மறுநாள் வரை பிரக்யா பற்றி எந்த தகவலும் வராததால் மீரா அந்த பப்பை அடைந்தாள். ஆனால் அவள் சென்றபோது பிரக்யா அங்கு இல்லை. மீரா வெளியே வர நினைக்கும் போது அந்த அறைக்குள் வைரம் பதித்த மோதிரம் கிடந்தது. அதை விற்று காசு பார்க்க எண்ணியவள் அதை எடுத்து திரும்பிய போது அறையின் வாசலில் ஒரு நபர் நிற்பதை கண்டாள். மீரா அவனை பார்த்ததும் அதிர்ச்சியடைய, அந்த நபர், நேத்து நைட் எங்க பாஸ் உயிரை காப்பாத்தினது நீங்க தானா என்று கேட்டான். அதை கேட்ட மீரா குழப்பமாக அந்த நபர் மீராவின் கையில் இருந்த மோதிரத்தை சுட்டி காட்டி, இந்த மோதிரம் எங்க பாஸ்க்கு சொந்தமானது என்று சொன்னவன் மீண்டும் மீராவை பார்த்து, நேத்து நைட் இந்த ரூம்ல நீங்க தானே இருந்தீங்க, ஒரு பொண்ணு அவரோட உயிரை காப்பாத்தினதா அவர் சொன்னார் என்று கேட்டான். மோதிரத்தை திருடியதற்காக பிடிபடாமல் மீரா, ஆமா ஆமா அது நான் தான்
என்று பொய் சொன்னாள். இந்த மோதிரம் எங்க முதலாளி சத்தியனோடது. நீங்க அவர் உயிரை காப்பாத்தினதுக்கு நிச்சயம் பெரிய பலன் இருக்கும் என்று உறுதியளித்தார் அந்த நபர். சத்யன் திருமணம் செய்வதாக சொல்லி அவன் வீட்டிலிருந்து ஆட்களை அனுப்பியதுதான் அந்த வெகுமதி என்று அவளுக்கு புரியாமல் போனது. புத்திசாலித்தனமாக நடப்பதாக நினைத்து சுதா தன் மகளுக்கு வந்த வரனை பிரக்யாவுக்கு விட்டுக் கொடுப்பது போல நடித்து அவளுக்கு பேசி முடித்தாள். விதியின் விளையாட்டால் சத்யன் நிஜமாகவே தான் சந்தித்த பெண்ணையே திருமணம் செய்து கொண்டான். ஆனால் அவனுக்கு அந்த உண்மை தெரியாது. இரவு அழகாக அலங்கரிக்கப்பட்ட நிலையில் கையில் பாலுடன் மனதில் பல குழப்பத்துடனும் அறைக்குள் நுழைந்தாள் பிரக்யா. தன் கணவர் எங்கே என்று திரும்பி பார்க்க அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பயத்தில் ஆ என்று அலறினாள் பிரக்யா. ஏனென்றால் உள்ளே இருந்தது சத்யனே இல்லை, ஒரு அழகிய ஆண்மகன். சத்யனுக்கு பதில் உள்ளே இருக்கும் அந்த அழகான நபர் யார்? பிரக்யா சத்யன் இருவருக்குள் நடந்த அந்த இரவின் உண்மை தெரிய வருமா? குடும்பத்தினரின் பேராசையால் தன் வாழ்க்கை அனைத்தையும் இழந்து நடைப்பிணமாக முதலிரவு அறைக்குள் நுழைந்தாள் பிரக்யா. தன் கணவர் எங்கே என்று திரும்பி பார்க்க அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பயத்தில் ஆ என்று அலறினாள் பிரக்யா. ஏனென்றால் உள்ளே இருந்தது சத்தியனே இல்லை, அங்கே ஒரு அழகிய ஆண்மகன் நின்றிருந்தான். என கத்த அவளது வாயை பொத்தி கத்த விடாமல் தடுத்து நிறுத்தினான் அவன். அதிர்ச்சி விலகாமல், இவன் யாரா இருக்கும், எப்படி இவ்வளவு தூரம் பாதுகாப்பை மீறி இந்த ரூமுக்குள்ள வந்திருப்பான் என்று யோசித்தவள், என் புருஷன் எங்கடா, அவர் என்ன செஞ்ச என்று அவன் கையை பிடித்து தள்ளியபடி கோபமாக கேட்டாள். மீண்டும் அவள் வாயை அழுத்தி பொத்தி, சத்தம் போட்டு கலாட்டா செய்யாம இருந்தா என் கையை எடுக்கிறேன், மீறி கத்துன அவ்வளவுதான் என்று அவன் சொன்னதும் அமைதியாக தலையசைத்தாள் பிரக்யா. சத்தம் போட மாட்டாள் என்ற நம்பிக்கையில் அவன் கையை எடுக்க, யார் நீ, இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டாள். நக்கலான புன்னகையுடன் அவளை பார்த்தவன், தாலி கட்டின புருஷனையே அடையாளம் தெரியலையா என்று ஏளனமாக பேசினான். சத்யன் பேசியதை கேட்டு குழப்பத்துடன் அவனை பார்த்த பிரக்யா, நீ தாலி கட்டினியா, அப்போ நான் மண்டபத்துல பார்த்தது என்று தயக்கத்துடன் கேட்டாள். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஒரே நாள்ல எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாத. இதையெல்லாம் நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஏதோ பெரிய பணக்காரன்னு சொன்னதும் கண்ணை மூடிட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட, ஆனா நீ நினைக்கிற எதுவும் நடக்காது என்று சத்யன் சொல்ல கோபமான பிரக்யா, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியதா போச்சு. மத்தபடி நீங்க பணக்காரன், உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு எந்த கனவும் இல்ல. இன்ஃபேக்ட் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலாம் தான் நினைச்சேன் என்றாள். பிரக்யா சொன்னதை கேட்டு புன்னகைத்த சத்யன், வெரி குட், நான் என்ன எண்ணத்துல இருந்தனோ அதே எண்ணத்துல தான் நீயும் இருந்திருக்க. அப்ப கூடிய சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். போய் அந்த சோஃபால படு, மீதிய நாளைக்கு பேசிக்கலாம் என்று சொன்னான். சோஃபாவில் படுக்க சென்ற பிரக்யா, இவ்ளோ அழகா இருக்கிற ஒருத்தன் எதுக்காக தன்னோட அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு அசிங்கமான முகத்தோட வீல் சேர்ல நடமாடிட்டு இருக்கான்? இங்க நடக்கிறத பார்த்தா இவங்க அம்மா பாட்டிக்கு கூட எந்த உண்மையும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம வாழ்க்கையே பெரிய குழப்பத்துல இருந்தா இங்க அதுக்கு மேல மோசமா இருக்கு. இனிமே என்ன பண்ண போறேன்னு நல்ல யோசி பிரக்யா என்று தனக்குள் சொல்லிக் கொண்டவள் கண்கள் மூட அசதியில் தன்னை மறந்து தூங்கி போனாள். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பிரக்யாவை சில நொடிகள் உற்று பார்த்த சத்யன், என் உயிரை காப்பாத்தின பொண்ணுக்கு என்னால துரோகம் செய்ய முடியாது, அதுக்காக உன்னையும் ஏமாத்த முடியாது, சீக்கிரம் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்னவன் தழும்புகள் நிறைந்த முகத்தோல் அணிந்து கொண்டு வெளியேறினான். அடுத்த நாள் காலை கதவு தட்டும் சத்தம் கேட்டு கண் விழித்தாள் பிரக்யா. சுற்றும் முற்றும் பார்த்தபோது அந்த அறையில் அவளை தவிர வேற யாரும் இல்லை. இவர் எங்க போனாரு என்ற குழப்பத்துடன் எழுந்தவள் கதவை திறக்க முற்பட்ட போது தடாலடியாக ஒரு ஆள் இன்னொரு கதவு வழியாக அறைக்குள் வந்தான். அதை கண்டு பதட்டமான பிரக்யா சத்தம் போட எண்ணிய போது, எப்ப பாரு கத்தி ஊற கூட்டுறதா உன்னோட வேலையா? நான் தான் சத்யன் வந்திருக்கேன், கொஞ்ச நேரம் வாயை மூடி அமைதியாரு என்று சொன்னான். பிரக்யா அவனையே பார்த்து கொண்டிருக்க
வேகமாக அவளை தூக்கியவன் சோஃபாவிலிருந்து அவளை கட்டிலுக்கு கொண்டு வந்து போட்டான். பெட் மீது இருக்கும் அனைத்து பொருட்களையும் கலைத்து போட்டவன் அவனது தலையை கலைத்து விட்டு பெட்டில் அமர்ந்து தன் கால் மீது பெட்ஷீட் போர்த்தி கொண்டான். இதெல்லாம் பார்த்த பிரக்யா, சரியான லூசா இருப்பான் போலியே என்று அமைதியாக இருந்தாள். அப்பொழுதுதான் எழுந்த மாதிரி முகத்தை வைத்துக் கொண்ட சத்யன், கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க என்று குரல் கொடுத்தான். புன்னகையுடன் அறைக்குள் வந்த சத்யனின் அம்மா தேவகி அறையை ஒருமுறை சுற்றி பார்த்தார். கலைந்திருந்த படுக்கையில் பிரக்யா படுத்துக் கொண்டிருப்பதைக் கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டவர், இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வந்தா அது போதும் எனக்கு என்று சொல்லிக்கொண்டே பிரக்யா அருகில் வந்தவர் அவள் முகத்தை பார்த்து கைகளாலே திருஷ்டி சுற்றியவர், உங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கும்போது ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று சொல்ல தொண்டையை கனைத்து கொண்டு கைகளை தாங்கி வீல் சேரில் அமர்ந்த சத்யன், என்னம்மா காலையிலே வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்டான். சத்யன் கேட்டதும் தேவகி தன் தலையில் கை வைத்தபடி, ஐயோ வந்த விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன், இன்னைக்கு நீயும் பிரக்யாவும் மறு வீட்டுக்கு போகணும், நான் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்க குளிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பி கீழே வாங்க, நான் டிரைவர் கிட்ட சொல்லி காரை ரெடி பண்றேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். நடந்ததை நினைத்து திகைப்புடன் எழுந்த பிரக்யா சில நொடிகளுக்கு பிறகு, வீட்டுக்கு போன உடனே அப்பா கிட்ட எப்போ அம்மாவை பார்க்க போகலான்னு கேட்கணும் என்று யோசித்துக் கொண்டே வாஷ்ரூமிற்கு நடந்து சென்றவளின் கையை பிடித்து சத்யன் இழுக்க அதில் நிலை தடுமாறி அவன் மீதே விழுந்தாள். சட்டென சத்யன் மீது விழுந்தவள் பதட்டத்துடன் எழ முற்பட்ட போது, இங்க பாரு, எங்க அம்மா பக்கத்துல இருக்கும்போது நாம சாதாரண புருஷன் பொண்டாட்டி எப்படி அந்யோன்யமா இருப்பாங்களோ அப்படி நடிக்கணும், வெளி உலகத்துக்கு மட்டும்தான் நம்ம புருஷன் பொண்டாட்டி, ஆனா இந்த ரூம்குள்ள நீ யாரோ நான் யாரோ தான், இதை மீறி ஏதாவது முரண்டு பிடிச்ச அவ்வளோதான், அப்புறம் இந்த மறு வீட்டு வர்றதுலாம் எனக்கு இஷ்டம் இல்லை, நான் ஏதாவது சாக்கு சொல்லி அம்மாவை சமாதானப்படுத்திக்கிறேன், நீ மட்டும் போயிட்டு வா என்று மிரட்டலாக கூறினான். சத்யன் சொன்னதை கேட்ட பிரக்யா, அங்க என்னோட சித்தி மீராவோட நடிப்பை பார்த்துட்டு இருந்த, இங்க இவரோட நடிப்பு, இப்படி என்னோட வாழ்க்கை நடிக்கிறவங்களுக்கு நடுவுலயே முடிஞ்சு போயிடுமோ என்று யோசித்தாள். பிரக்யா இதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க அவள் முன்னால் சொடக்கு போட்டு அழைத்த சத்யன், என்ன நான் சொன்னது புரிஞ்சுதா, எந்த காரணத்துக்காகவும் நம்ம பெட்ரூம்ல நடக்கிற விஷயம் வெளியே வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியேறினான். சத்யன் சென்றதும் அமைதியாக வாஷ்ரூமிற்குள் சென்றாள் பிரக்யா. சத்யன் அறைக்குள் இல்லாததால் குளித்துவிட்டு டவலுடன் பிரக்யா வெளியே வர, சட்டை இல்லாமல் பேண்ட் மட்டும் அணிந்து கொண்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னால் நின்று தலைவாரி கொண்டிருந்த சத்யனை கண்டு அதிர்ச்சியானவள் வேகமாக தன் டவலை இறுக்கி பிடித்து கொண்டு, நீங்க ரூம்ல என்ன பண்றீங்க என்று கேட்டாள். பிரக்யா சொன்னதை கேட்ட சத்யன் புன்னகையுடன் அவளை நெருங்கி வந்து, இது என்னோட ரூம், ஏன் ரூம்ல என்ன பண்றேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது, ரூம்ல ஆள் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்காம இப்படி டவல் கட்டிட்டு உள்ள வந்தது என்னோட தப்பா, சரி வந்தது வந்துட்ட, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது, நான் வேணும்னா திரும்பி நிக்கிறேன், நீ புடவையை கட்டிக்கோ என்று கூறினான். சத்யன் சொன்னதை கேட்டு தன் நெற்றியில் அடித்துக் கொண்ட பிரக்யா, என்ன பிரக்யா இது, உள்ள ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கூட கவனிக்கிறது இல்லையா, இப்ப எப்படி அவர் முன்னாடி புடவை கட்டுறது, வாஷ்ரூமுக்கு போயும் புடவை கட்ட முடியாது, அதனால இவர் பேச்சு நம்பி இங்கே இருந்து தான் ட்ரெஸ் மாத்திக்கணும் என்று தன் நிலைமையை நினைத்து நொந்து போனவள் திரும்பி நின்று புடவையை கட்ட ஆரம்பித்தாள். சத்யனும் அவளுக்கு வாக்கு கொடுத்தது போலவே நிமிர்ந்து பார்க்காமல் அமைதியாக நின்றிருந்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு சத்யன் நிமிரவும் பிரக்யா புடவை முந்தானையை எடுத்து போடவும் சரியாக இருந்தது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி வழியாக அந்த காட்சியை பார்த்தவனுக்கு ஒரு நொடி முகமெல்லாம் வியர்த்து போனது. பிரக்யா அவ்வளவு அழகாக இருந்தாள். சத்யா, எந்த இடத்துலயும் டிஸ்டர்ப் ஆக கூடாது, ஸ்ட்ராங்கா இரு என்று சொல்லி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முயன்றவன் பிரக்யா பக்கம் திரும்பி, நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துரு என்று கூறினான். அழகாக புடவை கட்டி ஹாலுக்கு வந்த பிரக்யாவை புன்னகையுடன் வரவேற்ற தேவகி, இந்த புடவையில ரொம்ப அழகா இருக்குமா, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு,
உன் முகம் மாதிரியே உன்னோட மனசும் அழகுதான் பிரக்யா. இல்லனா என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பியா? நாங்க எவ்வளோ பொண்ணுங்களை சத்யனுக்கு பார்த்தோம் தெரியுமா? ஆனா நீ மட்டும்தான் அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு முழு மனசோட கல்யாணம் பண்ணிருக்க. என் பையனுக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த உனக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது என்று சொல்ல, அவர் சொன்னதன் அர்த்தம் புரியாமல் பிரக்யா குழப்பத்துடன் தேவகியை பார்க்க, தப்பா நினைச்சுக்காதம்மா, என் பையன் சத்யன் ஒரு காலத்துல ரொம்ப அழகா இளவரசன் மாதிரி இருப்பான். ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பிரச்சனையில தான் அவனுக்கு இப்படி ஆகிடுச்சு. உடம்புல பிரச்சனை இருந்தாலும் மனசுல எப்பவும் ரொம்ப நல்லவம்மா என்று கூறினார். தேவகி சொன்னதை கேட்டதும் பிரக்யா மனதில் 1000 கேள்விகள் எழுந்தன. நிஜத்துல சத்யனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க அம்மாவுக்கு கூட தெரியாதுன்னு நாம நினைச்சது உண்மைதான் போல. நான் எதுக்காக இவர் குடும்பத்தை ஆளுங்க கிட்டே நடிக்கணும் என்று யோசித்தாள். அப்போது, இந்த வீட்டுல உனக்கு தெரியாத ரகசியம் நிறைய இருக்கு, அது தெரிஞ்சுக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது என இரவு சத்யன் சொன்னது நினைவுக்கு வர, தேவகியின் அப்பாவின் முகத்தை பார்த்தவள், எதுக்காக நன்றின்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க என்றாள். பிரக்யாவின் கனிவான பேச்சை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த தேவகி, சரி சரி, டிரைவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரமா சாப்பிட்டு உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துடு. சத்யனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, அவனால வர முடியலன்னு சொல்லிட்டான் என்று கூறினார். சில மணி நேரத்திற்கு பிறகு பிரக்யா மட்டும் தனியாக ரகுராம் வீட்டிற்கு வந்தடைந்தாள். சத்யனுடன் வருவாள் என்று வரவேற்க பலத்த ஏற்பாடு செய்திருந்த ரகுராம் பிரக்யா மட்டும் தனியாக வருவதைக் கண்டு ஏமாற்றத்துடன் அவளை பார்த்தார். அப்போது அங்கு வந்த மீரா வன்மமான புன்னகையுடன், என்னாச்சு பிரக்யா, நீ மட்டும் தனியா வந்திருக்க? முதல் நாளே மாமியார் வீட்டுல இருந்து உன்னை துரத்தி விட்டுட்டாங்களா? அவருக்கும் உனக்கும் சண்டையா என்று கேலி செய்தாள். உனக்கு அது தேவையில்லாத விஷயம், அவரை பத்தி நீ எதுக்கு பேசுற என்று பிரக்யா எரிச்சலுடன் சொல்ல, என்ன பிரக்யா, புருஷனுக்கும் அந்த வீட்டுக்கும் இவ்ளோ சப்போர்ட் பண்ணி பேசுற? நேத்து நைட் உன்னை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாரா என்ன? பரவாயில்லையே, கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ ஒரே ராத்திரியில புருஷனுக்காக உருகுற. கால் சரியில்லைனாலும் மாமா அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாரோ என்று மீரா அவளை மேலும் சீண்டும் விதமாக பேசினாள். மீரா வரம்பு மீறி பேசுவதை கண்ட பிரக்யா அவளின் கன்னத்தில் ஓங்கி அறைந்து, ரொம்ப கேவலமா பேசாத மீரா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன் என்று அதட்டினாள். பிரக்யா அடித்ததில் கோபமான மீரா, நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்னு ஏன் மேல கைய வைக்கிற? கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இப்ப மூஞ்சி கேவலமா இருந்தாலும் சந்தோஷமா முதல் ராத்திரி கொண்டாடிட்டு வந்திருக்க, பெரிய ஒழுக்கமானவ மாதிரி என்ன அடிக்கிறியா என்று கூறினாள். மீரா பேசுவதை கேட்டு முகம் சுழித்த பிரக்யா, நான் ஒண்ணு பணத்துக்காகவோ உடம்புக்காகவோ கல்யாணம் பண்ணல, எனக்கு எங்க அம்மாவை பார்க்கணும், அதுக்குதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அவங்க எனக்கு கிடைச்சதுமே டிவோர்ஸ் பண்ணிட்டு என் வழிய பார்த்துட்டு போயிடுவேன் என்று கூறினாள். டிவோர்ஸ் என்ற வார்த்தையை கேட்டதும் திகைத்து போன ரகுராம், என்ன பேசுற பிரக்யா, எவ்ளோ கஷ்டப்பட்டு பெரிய இடத்து சம்பந்தம் முடிச்சிருக்கேன், என்னோட காரியம் எதையும் முடிக்காம டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு அசால்ட்டா சொல்ற என்று கோபத்துடன் கூறினார். பிரக்யா உடனே அவரை அதிர்ச்சியுடன் பார்த்து, காரியமா, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல என்ன சொன்னீங்க? சத்யனை கல்யாணம் செஞ்சா எங்க அம்மாவை காட்டுறேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து முடிக்க வேண்டிய காரியம் நிறைய இருக்குன்னு சொல்றீங்க என்று சீறினாள். இங்க பாரு பிரக்யா, இப்பவும் நான் அதான் சொல்றேன், எனக்கு சத்யனால சில கான்டாக்ட் கிடைக்க வேண்டியிருக்கு, அது நல்லபடியா கிடைக்கிற வரைக்கும் அவனோட அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துதான் ஆகணும். அவனை எப்படியாவது சந்தோஷப்படுத்தி எனக்கு சீக்கிரம் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்க வைக்கிற வழிய பாரு, அது வரைக்கும் உங்க அம்மா என்னோட பொறுப்புல தான் இருப்பா என்று திட்டவட்டமாக கூறினார். திருமணம் முடிந்த பிறகு ரகுராம் மாற்றி பேசுவதை கேட்டு திகைத்து போன பிரக்யா, ச்சே, உங்களெல்லாம் என்னோட அப்பான்னு சொல்லவே அசிங்கமா இருக்கு. பெத்த பொண்ணு ஏதோ கான்டாக்ட் கிடைக்கணும்னு சொல்லி எவனோ ஒருத்தனுக்கு கட்டி வச்சது மட்டும் இல்லாம இப்போ அவனோட சந்தோஷமா இரு, அப்பதான் நான் நினைச்சது நடக்கும்னு சொல்றீங்க, வெக்கமா இல்ல என்று கோபத்துடன் கர்ஜித்தாள். அப்போது அங்கு வந்த சுதா, மறு வீட்டுக்கு வந்த பொண்ணு கிட்ட என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ அம்மா உங்க பொறுப்புல இருக்கும் போது எதுக்கு நீங்க கவலைப்படணும்? அதெல்லாம் படிச்ச பொண்ணு பக்குவமா நடந்துப்பா
என்ன பிரக்யா, நான் சொல்றது சரிதானே என கேட்ட வன்மமான புன்னகையுடன் பிரக்யா பக்கம் திரும்பினார். சுதாவின் மறைமுகமான மிரட்டலை புரிந்து கொண்ட பிரக்யா, இவங்களை நம்பி கழுத்து நீட்டின. என்னதான் இவங்க மோசமானவங்கன்னு தெரிஞ்ச நம்பினது என்னோட தப்புதான். கூடிய சீக்கிரம் எப்படியாவது எங்க அம்மாவை கண்டுபிடிக்கணும் என்று தனக்குள் நினைத்து கொண்டாள். பிரக்யா அமைதியாக இருப்பதை கண்ட சுதா உடனே, சரி சரி, இப்படியே எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பீங்க, சமைக்க வேண்டாமா, வாங்க கடைக்கு போய் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் என்று சொன்னவர் மீரா பக்கம் திரும்பி ரகசியமான குரலில், அவகிட்ட சண்டை போடாம நல்ல விதமா நடந்துக்கோ, இவ இப்ப பொன்முட்டை போடுற வாத்து, ஒரு அடியா அறுக்க நினைக்காத என்று எச்சரித்து சென்றார். பிரக்யா தன்னை அடித்ததில் கோபமாக இருந்த மீராவிற்கு சுதா சொன்ன எதுவும் காதில் விழவில்லை. கோபத்துடன் தன் கன்னத்தை தேய்த்து கொண்டு, அன்னைக்கே இவ கதையை முடிக்கணும்னு நினைச்சோம், மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை விடக்கூடாது. என்ன அடிச்சதுக்கு இவ்வளவு கதற விடல, என்னோட பேர் மீரா இல்ல என முணுமுணுத்துக் கொண்டே தன் போனை எடுத்துக்கொண்டு வெளியேறினாள். அனைவரும் சென்ற பிறகு தன் அறைக்குள் வந்த பிரக்யா தன் அம்மாவுடன் இருக்கும் சிறு வயது போட்டோவை கையில் எடுத்து கலங்கிய கண்களுடன், அம்மா, உங்களை காப்பாத்த நான் எவ்வளவு கஷ்டத்தை வேணும்னாலும் அனுபவிப்பேன். ஆனா உயிரே போனாலும் உங்களை இந்த மோசமானவங்க கையில விட மாட்டேமா. உடைய சீக்கிரம் உங்களை தேடி வருவேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அப்போது யாரோ அறைக்குள் நுழைவதை உணர்ந்தாள் பிரக்யா. சட்டென கண்களை திறந்து பார்த்த போது சிரித்துக் கொண்டே உள்ளே வந்த ராகவ், என்ன தனியா பேசிட்டு இருக்க பிரக்யா, நேத்துதான் உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்க, உன்னோட புருஷனை கூட்டிட்டு வரலையா என்று கேட்டான். ராகவ் குரலை கேட்டு திகைத்து போன பிரக்யா, பொறுக்கி, நீயா, உனக்கு எங்க வீட்டுல என்னடா வேலை, மரியாதை அங்கிருந்து வெளியே போயிடு, இல்லனா சத்தம் போட்டு ஊரை கூட்டி அசிங்கப்படுத்திடுவேன் என்று மிரட்டினாள். ராகவ் சுதாவின் உறவுக்காரன். எப்போதும் போதையுடன் சுற்றுபவனை கண்டாலே பிரக்யா எரிச்சல் அடைவாள். இப்போது அவன் பிரக்யா அறையில் இருப்பதால் கோபமானவள், உன்னை யார் வீட்டுக்குள்ள அலோ பண்ணது என்று கேட்டாள். பிரக்யாவின் கோபத்தை கண்டு அலட்சியமாக சிரித்தவன், உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த பத்தி கேள்விப்பட்டேன், அதான் வாழ்த்து சொல்லலான்னு வந்தேன். ஆமா, உன்னோட புருஷன் கால் நொண்டியாமே, முகம் கூட ரொம்ப மோசமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், உன்னை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு என்று சொல்லி பிரக்யாவை நெருங்கினான். ராகவ் தீய எண்ணத்துடன் தன்னை நெருங்குவதை கண்ட பிரக்யா, என்னோட புருஷன் எப்படி இருந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், மரியாதையா இங்கிருந்து வெளியே போ என்று கத்தினாள். வீட்டில் யாரும் இல்லை என்ற தைரியத்தில் இருந்த ராகவ், என்ன பிரக்யா, ஊனமான புருஷனை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறியே, நாம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு நினைச்சா ரொம்ப ஓவரா பண்ற, அவன் உன்னை சரியா திருப்திப்படுத்தலன்னு கவலைப்படாத, எனக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா போதும், நான் உன்னை அடிக்கடி வந்து சந்தோஷப்படுத்திட்டு போறேன் என்று சொல்லிக்கொண்டே பிரக்யாவின் சேலை முந்தானையை பிடித்து இழுத்தான். கோபத்துடன் அவனை ஓங்கி அறைந்தவள், என் புருஷன் யாருன்னு தெரியுமா, அவருக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா உன்னை துண்டு துண்டா வெட்டி போட்டுருவாரு, இப்பவே அவருக்கு கால் பண்றேன் என்று சொன்னவள் வேகமாக தன் போனை எடுக்க, ஐயோ, நமக்கு சத்தியனோட போன் நம்பர் கூட தெரியாது, இப்ப எப்படி இங்கிருந்து தப்பிச்சு போறது என்று யோசித்தாள். பிரக்யா அடித்ததில் கோபமான ராகவ், என் மேலேயே கைய வச்சுட்டுல, உன்னை சும்மா விட மாட்டேன், அவன் வீல் சேரை தள்ளிட்டு வரதுக்குள்ள உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று சொல்லிக்கொண்டே பிரக்யாவை நெருங்கி வந்தான். பயந்து போன பிரக்யா அவனிடமிருந்து தப்பிக்க வழி தெரியாமல் பின்னால் நகர சுவரில் மோதி நின்றாள். தப்பிக்க வழி தெரியாமல் தடுமாறி போன பிரக்யா கண்களை மூடி கடவுளை வேண்டிக் கொள்ள சட்டென கதவை திறந்து வீல் சேருடன் பிரக்யாவின் அறைக்குள் நுழைந்தான் சத்யன். 24 மணி நேரத்துல உண்மை வரணும். ராகவ் பிரக்யாவை முத்தமிட நெருங்கிய போது தடாலடியாக அறைக்குள் நுழைந்த சத்யனை கண்ட இருவரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார்கள். தன்னை காப்பாற்ற சத்யன் வீடு வரை வருவான் என்று சற்றும் எதிர்பார்க்காத பிரக்யா அவனை கண்டதும் உண்டான தைரியத்தில் ராகவை வேகமாக தள்ளிவிட்டு சத்யன் அருகில் வந்து நின்றாள். கோபத்துடன் ராகவை முறைத்த சத்யன், என் பொண்டாட்டியத்தோட உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என்று கர்ஜித்தான். சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கும் சத்யன் தன்னை என்ன செய்ய முடியும் என்பது போல ராகவ் அவனை ஏளனமாக பார்த்தான். ஆனால் சத்யனின் கண்ணில் கோபத்தினால் உண்டான நெருப்பை பிரக்யாவால் பார்க்க முடிந்தது. தனக்காக ஒருவன் கோபப்படுவதை பார்க்கும் போது அவள் மிகவும் நன்றாக உணர்ந்தாள். ராகவ் அலட்சியமாக புன்னகைத்துக் கொண்டிருக்க கண்ணிமைக்கும் நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நிகழ்ந்தது. சட்டென வீல் சேரில் இருந்து எழுந்த சத்யன் ராகவின் முகத்தை ஓங்கி குத்த அவன் முற்றிலும் சுயநினைவை இழந்து தரையில் விழுந்தான். நொடியில் நடந்த நிகழ்வு என்பதால் பிரக்யாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை.
பிரக்யா திகைப்புடன் நிற்பதைக் கண்ட சத்யன், இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது என்று சொன்னான். சத்யனின் குரல் கேட்டு சுயநினைவுக்கு திரும்பிய பிரக்யா, ராகவ் ஏதாவது சொல்லிட்டா என்று கேட்டாள். சொல்றதுக்கு அவன் உயிரோட இருந்தாதானே என்று சொன்ன சத்யன் வெளியில் நின்றிருந்த அவனுடைய PA கார்த்திக்கை அழைக்க பணிவுடன் உள்ளே வந்தான். கார்த்திக், இப்படி ஒருத்தன் இருந்த அடையாளமே தெரியக்கூடாது என்று சொன்னவன் பிரக்யா பக்கம் திரும்பி, உனக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன் வீல் சேரை திருப்பினான். பிரக்யாவிற்கு என்ன நடந்தது என்று புரியவே சில நொடிகள் ஆனது. தனக்காக இன்று வரை யாரும் இப்படி செய்ததில்லை என்று உணர்ந்தவளுக்கு அவளையும் மீறி சத்யன் மீது மரியாதை வந்தது. தேங்க்ஸ், நீங்க மட்டும் இப்ப வரலன்னா என்ன நடந்திருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல என்று கண்கள் கலங்கியபடி சத்யனை பார்த்தாள். நீ சத்யா இண்டஸ்ட்ரீஸ் மருமக. நீ என்னோட பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் உன்னோட பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு. என்ன மீறி யாரும் உன்னை தொட முடியாது, அது உங்க வீடா இருந்தாலும் என்று கோபத்துடன் சொன்னான் சத்யன். சத்யன் செய்த உதவியை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் பிரக்யா. சத்யன் தன்னை விருப்பமில்லாமல் திருமணம் செய்து கொண்டாலும் மனைவிக்கு ஏதோ பிரச்சனை என்றதும் யோசிக்காமல் வந்து நின்றது பிரக்யாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. கீழே தான் நினைத்தது போல ராகவ் பிரக்யாவை நாசம் செய்திருப்பான் என்று ஆர்வமாக இருந்த மீராவுக்கு சத்யனுடன் பிரக்யா கீழே வருவதை கண்டதும் இதயம் படபடக்க பயத்தில் வியர்வை வழிந்து சட்டென மறைந்து கொண்டாள். பிரக்யா முகத்தில் எந்தவித பதட்டமும் இல்லாததை கண்டவள் அவர்கள் கடந்து சென்றதும் வேகமாக பிரக்யா அறைக்குள் சென்றாள். ஆனால் அங்கே ராகவ் வந்ததற்கான அறிகுறியே இல்லை. இந்த ராகவ் எங்க போனா? அவனுக்கு தேவையான பணத்தை கொடுத்து காரியத்தை முடின்னு அனுப்பினா குடிச்சிட்டு எங்க போய் விழுந்து கிடக்குறானோ என்று மீரா சலித்து கொண்டாள். வீடு திரும்பிய சுதா சத்யனும் பிரக்யாவும் இருப்பதைக் கண்டு, வாங்க மாப்பிள்ள, இப்பதான் வந்தீங்களா? பிரக்யா, மாப்பிளைக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியாமா? நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது நாங்க செஞ்ச புண்ணிய மாப்பிள்ள என்று குழைந்து பேசினார். சுதா மேற்கொண்டு எதுவும் பேசுவதற்குள் பிரக்யா, உங்க நாடகத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்படி நடிச்சுதான் எங்க அப்பாவை மயக்கி வச்சிருக்கீங்க என்று கூறினாள். பிரக்யா சொன்னதை கேட்ட சுதா தன் கோபத்தை மறைத்து கொண்டு, பிரக்யா எப்பவும் இப்படித்தான் ஜாலியா பேசுவா என்று சிரித்து கொண்டே பேச்சை மாற்றியவர், சின்ன வயசுல இருந்தே பிரக்யா இப்படித்தான், என் பொண்ணுக்கும் இவளுக்கும் எந்த வித்தியாசமும் காட்ட மாட்டேன், 2 பேரையும் ஒரே மாதிரி தான் நடத்துவேன், அதனாலேயே என்கிட்ட அவளுக்கு குறும்பு ஜாஸ்தி என்று கூறினார். சுதா சத்யனின் முன்னால் தன்னை நல்லவளாக காட்டிக்கொள்வதை பார்க்கும்போது பிரக்யாவிற்கு எரிச்சலாக இருந்தது. சத்யன் நிதானமாக சுதாவை பார்த்து, நீங்க எப்பவாவது சினிமாவில் நடிக்கணும்னு நினைச்சிருக்கீங்களா என்று கேட்க, சத்யன் கேட்ட கேள்விக்கான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாத சுதா, என்ன தம்பி சொல்றீங்க, நான் எதுக்கு போய் சினிமாவில் நடிக்கணும் என்று வெட்கப்பட்டார். சத்யன் உடனே, இல்ல, நீங்க சினிமால ட்ரை பண்ணிருந்தா இந்நேரம் பெரிய நடிகையா இருப்பீங்க, உங்க குடும்பத்துக்குள்ள உங்க திறமைய வீணாக்கிட்டீங்க என்றான். அவன் சொன்னதை கேட்ட சுதாவின் முகம் சுருங்கியது. இருந்தும் சத்யனின் முன்னால் அதை காட்டிக்கொள்ள விரும்பாதவர், போங்க தம்பி, நீங்க ரொம்ப ஜாலியா பேசுறீங்க என்று சொல்லி சமாளித்தார். அப்போது சிரித்த முகத்துடன் உள்ளே வந்தார் ரகுராம். வாங்க மாப்பிள்ள, எப்ப வந்தீங்க என்று கேட்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி கிட்ட உங்க வீட்லயே ஒருத்தன் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணும் போது வந்த மாமா என்று கோபமாக கூறினான். சத்யன் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியான சுதா உடனே மீரா பக்கம் திரும்பி கண் ஜாடையாக கேட்க, மீரா அவருக்கு பதில் சொல்ல முடியாமல் தலையை தாழ்த்தி கொண்டாள். இந்த பொண்ணு கிட்ட படிச்சு சொல்லிட்டு போனேன், கொஞ்ச நாளைக்கு அவளோட வழிக்கு போகாதேன்னு, என்னோட பேச்சையும் மீறி இந்த காரியத்தை செஞ்சிருக்கா என்று உள்ளுக்குள் புலம்பினார் சுதா. நடந்த எதையும் அறியாத ரகுராம், என்ன சொல்றீங்க தம்பி, நம்ம பிரக்யா கிட்ட வீடு புகுந்து தப்பா நடந்துக்க பார்த்தானா? யார் அதுன்னு சொல்லுங்க, இப்பவே அவனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுறேன் என்று சொல்ல, அந்த காரியத்தை நானே செய்ய சொல்லிட்டேன், ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் தரேன், இதுக்கு காரணமான ஆளை கண்டுபிடிச்சு என் முன்னாடி வந்து நிறுத்தணும், இல்லன்னா அவனுக்கு ஏற்பட்ட கதிதான் உங்களுக்கும் என்று சத்யன் மிரட்டலாக கூறினான். தனக்காக தன் அப்பாவையே சத்யன் மிரட்டுவதை கண்ட பிரக்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. எனக்காக இதுவரை யாருமே இப்படி பேசினதில்ல, இவரோட இந்த உதவிய காலத்துக்கும் மறக்க மாட்டேன் என்று சந்தோஷம் அடைந்தாள். அப்போது போலாம் என்று குரல் கொடுத்தான் சத்யன்.
அவனின் குரல் கேட்டு சட்டென சுய நினைவுக்கு திரும்பிய பிரக்யா வீல் சேரை பிடித்து தள்ளினாள். கதவு அருகே சென்றவன் பின்னே திரும்பி, மாமா, சரியா நாளைக்கு 12 மணிக்குள்ள எனக்கு தகவல் வரணும், இல்லனா நடக்கிறதே வேற. இதுவரைக்கும் பிரக்யா இந்த வீட்டுல எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் நேத்துல இருந்து என்னோட பொண்டாட்டி. அவ மேல ஒரு கீறல் விழுந்தா கூட யாரையும் உயிரோட என்று சொன்ன சத்யா கண்ணால் அங்கு நின்ற அனைவரையும் கலங்கடித்தான். சிறிது நேரத்தில் மூவரும் காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டனர். ரகுராமும் சுதாவும் பயத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பிறகு ரகுராம், உள்ள வந்தது யார் சுதா? எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ளே வந்திருப்பான் என்று கோபத்துடன் கேட்டார். தெரியலங்க, சீக்கிரம் விசாரிச்சு அது யாருன்னு சொல்லிடுறேன் என்று சொல்லிக்கொண்டே சுதா மீராவை முறைத்து பார்த்தார். ஆனால் இதை பற்றி எதுவும் கவலைப்படாத மீரா தன் வேலை இன்னும் முழுமையடையாமல் போனதை நினைத்து வருத்தப்பட்டாள். மறுபுறம் காரில் சத்யன் அருகில் அமர்ந்திருந்த பிரக்யா நடந்ததை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தாள். தனக்கு ஆதரவாக சத்யன் பேசியதை அவளால் நம்ப முடியவில்லை. கடவுள் இப்படி ஒரு புருஷனை எனக்கு கொடுத்துட்டான்னு நேற்று ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு இவர மாதிரி ஒருத்தர் எனக்கு கிடைச்சதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? கடவுளே, இவர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று யோசித்துக் கொண்டிருக்க, வண்டியை நிறுத்து கார்த்திக், நாங்க கொஞ்சம் தனியா பேசணும் என்று கூறினான் சத்யன். சத்யன் சொன்னதை கேட்ட கார்த்திக் மறுவார்த்தை பேசாமல் அமைதியாக காரை விட்டு இறங்கி சென்றான். சத்யன் ஏன் கார்த்திக்கை வெளியே அனுப்பினான் என்று பிரக்யாவிற்கு புரியவில்லை. குழப்பத்துடன் அவள் சத்யனை பார்க்க, அவன் தன் முகத்தில் இருந்த தழும்பு தோலை நீக்கிவிட்டு அழகான இளைஞனாக மாறினான். இவர் ஏன் திடீர்னு காரை நிறுத்திட்டாரு? என்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் சொல்ல போறாரா என்ற யோசனையில் இருக்க, அவள் முன் சொடக்கு போட்ட சத்யன், உன்கிட்ட நேத்தே சொல்லிட்டேன், இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு. எங்க அம்மா பாட்டிக்காக மட்டும்தான் உன் கழுத்துல தாலி கட்டினேன். மத்தபடி என்னால உன்னோட சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியாது. நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது உனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தான் தெரியுது. நம்ம 2 பேரும் ஏதோ ஒரு கட்டாயத்தால மட்டும்தான் ஒன்னா ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும் என்றான். நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல என்று பிரக்யா கூறினாள். இதுல புரியாததுக்கு ஒன்னும் இல்ல. விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ண நம்ம 2 பேரும் ரொம்ப நாள் ஒன்னா வாழ முடியாது. எனக்கு ஒரு 3 மாசம் டைம் கொடு. எங்க அம்மாவையும் பாட்டியையும் சமாதானப்படுத்திட்டு உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துடுறேன். ஆனா அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல மருமகளா நீ நடந்துக்கணும். இந்த டீல் ஓகேனா நானும் சீக்கிரம் டிவோர்ஸ் ஏற்பாடு பண்றேன் என்றான். சில நொடிகளுக்கு முன்னால் தனக்காக சண்டையிட்டவன் இப்போது டிவோர்ஸ் பற்றி பேசுவதை கேட்டு குழப்பமாக அவனை பார்த்தாள் பிரக்யா. என்ன ரகுண்டா நீ? கடவுள் பாதி மிருகம் பாதியா என்று எண்ணினாள். மறுபுறம் பிரக்யாவிடம் தவறாக நடக்க முயன்றது ராகவ் என்பதை கண்டுபிடித்த ரகுராம் சந்தேகப்பட்டு மீராவை விசாரித்தார். ஏன் இப்படி செஞ்ச மீரா என்று ரகுராம் கோபத்துடன் மீராவை கேட்க, நான் ஒண்ணு பண்ணல, எதுக்காக தேவையில்லாம என்ன விசாரிக்கிறீங்க என்றாள். பொய் சொல்லாத, இப்படி ஒரு கேவலமான வேலையை நீதான் செஞ்சிருக்கணும். நீ எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கன்னு தெரியுமா? அந்த குடும்பத்தோட நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம கதை முடிஞ்சிரும் என்று ரகுராம் சொல்லி முடிப்பதற்குள் மீரா கோபத்துடன், அதான் நான் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் என்னையே நோண்டி நோண்டி கேள்வி கேக்குறீங்க? பிரக்யாவுக்கு என்ன ஆச்சுன்னு சத்யன் சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியாது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல என்று கூறினாள். மீரா சொன்னதை கேட்ட சுதா பிரச்சனையை சமாளிக்க, என் பொண்ணு நிச்சயமா அப்பாவியாத்தான் இருப்பா, ஏன் அவளையே திரும்ப திரும்ப கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்றீங்க என்று பரிந்து பேசினார். மீரா ரகுராமை பார்த்து, பிரக்யா மேல அந்த ராகவுக்கு ஏற்கனவே ஒரு கண் இருந்துச்சுன்னு நாம எல்லாருக்குமே தெரியும். அவளுக்கு கல்யாணம் ஆனதை பத்தி கேள்விப்பட்டு கூட அவன் வந்திருக்கலாம்ல. அது மட்டும் இல்லாம அந்த சத்யனை பார்த்தா இவ்ளோ பயப்படுறீங்க. இன்னொருத்தன் உதவி இல்லாம அவனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட போக முடியாது. அவனுக்கு போய் ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க என்று அலட்சியமாக கேட்டாள். சத்யனை பற்றி மீரா சொன்னதை கேட்ட ரகுராம், வாயமூடு, அவருக்கு பின்னாடி நாம தப்பா பேசுறோம்னு தெரிஞ்சது நம்மள உயிரோட விட மாட்டாரு என்று பயத்துடன் கூறினார். மறுபுறம் காரில் பிரக்யா குழப்பத்துடன் சத்யனை பார்த்து கொண்டே இருக்க, என்ன யோசிக்கிற? சீக்கிரமா ஒரு நல்ல முடிவா சொல்லு என்று கேட்டான். கடவுளே, என்னடா என்னோட லைஃப்ல நல்லது நடக்குதேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன், அதுக்குள்ள இப்படி ஒரு ட்விஸ்ட் வேணுமா என்று நினைத்தவள், நீங்க சொல்றது சரிதான், நானும் ஒரு கட்டாயத்துல தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்.
சில காரணத்தால என்னால கல்யாணத்தை மறுக்க முடியல. 2 பேரும் விருப்பம் இல்லாம ஒன்னா வாழ்றதை விட டிவோர்ஸ் பண்றதுல எனக்கு சம்மதம்தான். ஆனா என்று பிரக்யா தயங்க, காசை பத்தி கவலை வேணாம், உனக்கு எவ்வளோ வேணும்னு மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன், இதனால உன்னோட வாழ்க்கை நிச்சயமா வீணாகாது என்றான். சத்யன் இதை சொல்லவும் கோபமான பிரக்யா, சாச்சா எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, நான் டெய்லி என்னோட வேலைக்கு போகணும், அதுக்கு எந்த தடையும் வரக்கூடாது என்று கூறினாள். பிரக்யா இந்த நிபந்தனையை சொன்னதும் ஆச்சரியமான சத்யன், கோடி கோடியா பணத்தை வாங்கிக்கோன்னு சொல்றேன், நீ மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போறேன்னு சொல்ற என்று நினைத்தவன், இவ்ளோதானே, தாராளமா போலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்று சொல்ல தயக்கத்துடன் அவனை பார்த்தவள், அப்புறம் நான் வேலைக்கு போற டைம் ஆயிடுச்சு, இப்படியே புடவையில என்னால வேலைக்கு போக முடியாது, நான் கார்லயே ட்ரெஸ் மாத்திக்கலாமா என்று கேட்டாள். சத்யன் எதுவும் பேசாமல் தலையசைக்க பிரக்யா தான் கொண்டு வந்த பையிலிருந்த சுடிதாரை எடுத்துக்கொண்டு பின் இருக்கைக்கு சென்றாள். சத்யன் தன்னை திரும்பி பார்க்க மாட்டான் என்ற நம்பிக்கையில் அதிகம் யோசிக்காமல் உடையை மாற்ற ஆரம்பித்தாள் பிரக்யா. சில நொடிகள் எதையும் பார்க்காமல் இருந்த சத்யனுக்கு கண்ணாடியில் பிரக்யா உடை மாற்றுவது தெரிய தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணாடி வழியாக அவளை பார்த்தான். பிரக்யா தன் உடலில் இருந்த சிறப்பு நிற புடவையை மெதுவாக கழற்ற அவளின் சிவந்த மேனி சத்தியனை ஈர்த்தது. ஏதோ ஒரு காரணத்தினால் தன் பார்வையை திருப்ப முடியாமல் கஷ்டப்பட்டவன் மிகுந்த சிரமத்துடன் தன் உணர்வுகளை அடக்கிக் கொண்டு வேறு திசையை நோக்கி திரும்பினான். அப்போது பிரக்யா உடலிலிருந்து வந்த வாசனை அவனை என்னவோ செய்தது. அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க உடையை மாற்றிக்கொண்டு முன்னிருக்கைக்கு வந்த பிரக்யா, சரி நான் வெளியே போறேன், நீங்க மறுபடியும் உங்க முகத்துல தழும்பு வச்சுக்கோங்க, அப்புறம் கார்த்திக் பார்த்துட்டா உங்களை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் என்றாள். தன் வேஷத்தை சகஜமாக எடுத்துக்கொள்வதைக் கண்டு ஆச்சரியமான சத்யன் அவளை பார்க்க பிரக்யா சாதாரணமாக கதவை திறந்து வெளியே வந்தாள். பிரக்யா உடையை மாற்றிக்கொண்டு வருவதைக் கண்டு திகைத்து போன கார்த்திக், எங்க போறீங்க மேடம் என்று கேட்டான். வேலைக்கு என்று அலட்சியமாக பிரக்யா சொல்ல, வேலைக்கு போறீங்களா, எதுக்கு மேடம், நீங்க எதுக்கு வேலைக்கெல்லாம் போகணும் என்று கவலையுடன் கேட்டான். என்னோட சொந்த கால நிக்கிறது தான் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினாள் பிரக்யா. அதை கேட்டு கார்த்திக்கால் எதுவும் பேச முடியவில்லை. அமைதியாக காரில் ஏறியவன், போலாமா சார் என்று கேட்டான். அதுவரை பிரக்யாவின் நினைவில் தொலைந்திருந்த சத்யன் கார்த்திக்கின் குரல் கேட்டு சுய நினைவுக்கு திரும்பி, போலாம் என்றான். கார் சில அடி தூரம் போனதும் சத்யனின் போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. சத்யன் போனை எடுத்ததும் மறுமுனையில் இருந்த ஒரு பெண், ஹலோ பேபி என்றாள். அந்த குரலை கேட்டதும் சத்யனின் முகம் சந்தோஷமாக மாறியது. பிரக்யா சென்ற பிறகு சத்யனின் போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. சத்யன் அதை அட்டன் செய்ய மறுமுனையில் ஒரு பெண், ஹலோ பேபி என்றாள். அந்த குரலை கேட்டதும் சத்யன் நிதானமாக, சொல்லு என்று கூறினான். சாரி, நீங்க ஏதாவது வேலையில பிஸியா இருக்கீங்களா, நான் வேணும்னா அப்புறமா கால் பண்றேன் என்றாள் அந்த பெண். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எதுக்காக கால் பண்ணேன்னு சொல்லு என்றான். உங்களை பார்க்கணும் போல இருக்கு, நாம எங்கேயாவது வெளியே போகலாமா என்று அந்த பெண் கேட்க, இல்ல இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம், எனக்கு வேலை இருக்கு என்றான் சத்யன். கஷ்டமா, எனக்கு காலையில இருந்து உங்களை பார்க்கணும் போல இருக்கு, 1 மணி நேரம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ் என்று அந்த பெண் கெஞ்சலாக கேட்டாள். அந்த பெண்ணின் கெஞ்சலான வார்த்தையை கேட்டதும் மறுக்க முடியாத சத்யன், சரி நாம எப்பவும் மீட் பண்ற இடத்துக்கு வந்துடு என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். காரை ஓட்டிக் கொண்டிருந்த கார்த்திக் சத்யன் பேசுவதை அமைதியாக கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் தயக்கத்துடன் கண்ணாடி வழியாக சத்யனை பார்த்து, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் ஒன்னு சொல்லட்டுமா சார் என்று சத்யன் அனுமதி கொடுக்க, சார் நீங்க பிரக்யா மேடம் கூட வாழ்ந்தாதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுது, இவங்க வேணாம் என்று கார்த்திக் முழுமையாக முடிக்கும் முன்பே, கார்த்திக் என்று அதட்டினான் சத்யன். இல்ல சார், நான் முழுசா சொல்லிடுறேன், பிரக்யா மேடம் ரொம்ப நல்லவங்க, இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா தெரியுறாங்க, ஆனா அந்த மேடம் ஏதோ சரியில்லைன்னு தோணுது என்று சொல்ல சத்யன் அமைதியாக இருந்தான். அதை கண்ட கார்த்திக், உங்க குடும்பத்துக்கு பிரக்யா மேடம் தான் பொருத்தமா இருப்பாங்க சார் என்றான். அதை கேட்டு கோபமான சத்யன், அமைதியா காரை ஓட்டு கார்த்திக் என்று அதட்டினான்.
சத்யன் மேற்கொண்டு எதையும் கேட்க விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்ட கார்த்திக் எதுவும் பேசாமல் காரை ஓட்ட ஆரம்பித்தான். கார் பிரபலமான மால் அருகில் வந்து நிற்க சத்யன் கதவை திறந்து கீழே இறங்கினான். அவன் முகத்தில் மாஸ்க் எதுவும் இல்லை. மிகவும் ஹேண்ட்ஸமாக நடந்து வர ஒரு பெண் அவனை நோக்கி ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து, ஹாய் பேபி, உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா என்றாள். அந்த பெண் வேற யாரும் இல்லை, மீராதான். சத்யன் அன்றிலிருந்து இப்போது வரை மீராதான் தன்னை காப்பாற்றி இருந்தாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா என்று மீரா அவனை நெருக்கமாக அணைத்துக் கொள்ள அவள் குரல் கேட்டு தன் நினைவிலிருந்து வெளியே வந்தான் சத்யன். மீராவின் கையை விலக்கி விட்டவன் முகத்தில் போலி சிரிப்புடன், இப்ப நம்ம எங்க போறோம் என்று கேட்டான். நாம முதல்ல காஃபி ஷாப் போறோம், அப்புறம் ஷாப்பிங் என்று சொல்லிக்கொண்டே சத்யனின் கையை இறுக்கமாக பிடித்து நடந்து வந்தாள். மறுபுறம் வேலையை முடித்துவிட்டு ஆட்டோவுக்காக காத்து கொண்டிருந்தாள் பிரக்யா. தனியாக ரோட்டில் நின்று கொண்டிருந்தவள் மனதில் கடந்த 2 நாட்கள் நடந்த விஷயங்களே ஓடிக்கொண்டிருந்தது. எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாது. ஒரு பக்கம் சொந்த அப்பாவே பணத்துக்காக பெத்த பொண்ணு பிளாக்மெயில் செஞ்சு ஒருத்தனை கல்யாணம் செஞ்சு வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் புருஷன் ரூம்குள்ள ஒரு மாதிரியும் வெளி உலகத்துல ஒரு மாதிரியும் ரெட்ட வேஷம் போட்டுட்டு இருக்காரு. ஒரு சமயம் எனக்காக அப்பாவே கேள்வி கேட்கிறாரு. இன்னொரு சமயம் 3 மாசத்துல பிரிஞ்சிடலான்னு சொல்றாரு. என்னோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை கூட இல்லாம ஆளாளுக்கு என்னோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்காங்க. இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும் என்று நினைத்து கொண்டிருக்க அப்போது திடீரென, என்ன ஆச்சு? ஒரே நாள்ல உன் மாமியார் வீட்டுல இருந்து உன்னை துரத்தி விட்டுட்டாங்களா? இப்படி ரோட்ல தனியா நின்னுட்டு இருக்க என்று ஏளனமான குரல் கேட்டது. குரல் கேட்டதும் அது மீரா என்று உணர்ந்த பிரக்யா கோபத்துடன் அவளை முறைத்து பார்த்தாள். மீரா சொன்னதை கேட்ட பிரக்யாவிற்கு எரிச்சலாக இருக்க அவளை ஓங்கி அறைய வேண்டும் போல இருந்தது. ஆனாலும் பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று நினைத்து ஒதுங்கி நின்றாள். மீரா மீண்டும் அவளிடம், என்ன பிரக்யா, ஆசையா பேச வந்தா ஒதுங்கி போற? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு தானே உன்னை வழியில பார்த்ததும் ஓடி வந்தேன். என்ன அவாய்ட் பண்ணலாமா என்று சினுங்களுடன் கூறினாள். மீராவின் நடிப்பு திறமையை கண்ட பிரக்யா அவளை மேலும் கீழுமாக பார்த்து, உனக்கு இப்ப என்ன வேணும் என்று கேட்டாள். ஒன்னும் இல்ல, நீ எல்லாம் கூட பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றேன்னு ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் கடுப்பாதான் இருந்துச்சு. ஆனா நீயே பொறாமப்படுற அளவுக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதுவும் நல்ல ஹேண்ட்ஸமா செம்ம ஸ்டைலா ஒருத்தர் என்ன தேடி வந்திருக்காரு. அவர் உனக்கு காட்டலாம்னு ஆசையா வந்தா ரொம்ப பண்ற என்றாள். மீராவின் வார்த்தையை கேட்ட பிரக்யா அலட்சியமாக அவளை பார்க்க அந்த நேரம் போனில் பேசிக்கொண்டு வந்த சத்யனை தன்னருகே இழுத்து கொண்ட மீரா, இவர்தான் நான் லவ் பண்றவர், பெரிய பிசினஸ் மேன், ஃபாரின்ல 4-5 கம்பெனி வச்சிருக்காரு. இப்பதான் சமீபத்துல இங்க பிசினஸ் செய்ய இந்தியா வந்திருக்காரு. என்னை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கூடிய சீக்கிரம் நாங்க 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்க போறோம் என்று கூறினாள். மீராவுடன் சத்யனை பார்த்த பிரக்யாவிற்கு ஒரு கணம் உலகமே நின்று போனதை போல இருந்தது. சத்யனும் பிரக்யாவை பார்த்த அதிர்ச்சியில் திகைத்து நின்றான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அதிர்ச்சியில் நிற்க, சஞ்சீவ், இது என்னோட அக்கா பிரக்யா. 2 நாளைக்கு முன்னாடிதான் சத்யன் இண்டஸ்ட்ரீஸ் எம்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ரொம்ப பெரிய குடும்பம் என்று சொல்லி பிரக்யாவை சத்யனுக்கு அறிமுகப்படுத்தினாள் மீரா. மீராவின் குரல் கேட்டு சுய நினைவுக்கு திரும்பிய பிரக்யா சத்யனின் முகத்தை உற்று பார்க்க அவளின் பார்வையை புறக்கணிக்கும் விதமாக சத்யன் மேலும் கீழுமாக பார்த்து கொண்டிருந்தான். என்ன இவ சஞ்சீவ்னு சொல்றா? சத்யன் எதுக்கு சஞ்சீவ்னு நடிக்கிறாரு? இவர் ஏன் உண்மையான முகத்தோட வெளியே வந்திருக்காரு, அதுவும் மீராவோட என்று நினைத்தவள், இப்ப கண்டுபிடிக்கிற இவங்க கதைய என்று அருகில் வந்தாள். சத்யன் தடுமாறுவதை கவனித்த பிரக்யா அவன் முன் கையை நீட்டி, ஹாய், நான் மீராவோட அக்கா. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஒருவேளை நீங்க என்னோட கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களோ என்று அவன் முகத்தை பார்த்தபடி கேட்டாள். பிரக்யாவின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் சத்யன் திணற மீரா உடனே சத்யனை நெருக்கமாக அணைத்து கொண்டு, சான்ஸே இல்ல, அவரு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்தியா வந்தாரு. அவரு நிச்சயமா இதுக்கு முன்னாடி நீ பார்த்திருக்கவே முடியாது என்று கூறினாள். மீராவின் பதிலை கேட்ட பிரக்யாவிற்கு கோபம் வந்தது. அவளுக்குள் பல கேள்விகள் இருந்தன. அதற்கான பதில்களையும் அறிய விரும்பினாள். அவள் ஏதோ கேட்க வரும்போதே சஞ்சீவ் மீராவிடம், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, சீக்கிரம் கிளம்பலாம்
என்று சொன்னவன் மீராவின் கையை பிடித்து வேகமாக அங்கிருந்து அழைத்துச் சென்றான். மீராவுடன் சத்யன் ஜோடியாக செல்வதை கண்ட பிரக்யாவிற்கு அவளையும் மீறி பொறாமை உணர்வு ஏற்பட கண்கள் கலங்கி கண்ணீர் வழிந்தது. வேகமாக தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டவள், இது நிச்சயம் சத்யன்தான். இவ மேல ஆசைப்பட்டிருந்தா என்ன எதுக்காக கல்யாணம் செய்யணும்? முகமூடி போட்டு என்ன கல்யாணம் செஞ்சு முகமூடி இல்லாம மீராவோட சுத்திக்கிட்டு இருக்காரு. எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாரேன்னு நல்லவர்னு தப்பா நினைச்சிட்டேன். எனக்கு யாரும் தேவையில்லை. அம்மா கிடைச்சதும் இவங்க யாரு கண்ணிலையும் படாம ஏதாவது ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆயிடணும் என்று தனக்குள் நினைத்து கொண்டு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு ஆட்டோவுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள். அப்போது அந்த வழியாக வந்த கார் பிரக்யா முன் சடன் பிரேக் போட்டு நின்றது. கார் சத்தத்தை கேட்டு அதிர்ந்து போன பிரக்யா நிமிர்ந்து பார்க்க ஜன்னலை மெதுவாக திறந்து, என்ன பிரக்யா இங்க தனியா நின்னுட்டு இருக்க, இன்னும் வீட்டுக்கு போகலையா என்ற குரல் கேட்டது. அது வேறு யாரும் இல்லை, பிரக்யா வேலை செய்யும் கிளினிக்கில் இருக்கும் டாக்டர் விஜய் தான். பிரக்யா இந்த கிளினிக்கில் வேலைக்கு சேர்ந்ததிலிருந்து விஜய் அவளை ஒருதலையாக காதலித்து வந்தான். ஆனால் பிரக்யா அவனை நண்பனாகத்தான் பார்த்தாள். அதே சமயம் பிரக்யாவிற்கு திருமணமான விஷயம் விஜய்க்கு தெரியாது. தனது கட்டாய கல்யாணத்தை பிரக்யா யாருக்கும் தெரிவிக்கவில்லை. விஜய் காரை நிறுத்தி கேட்டதும், ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் விஜய் என்று பதில் சொன்னாள் பிரக்யா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியே, நான் வேணும்னா வீட்டுல டிராப் பண்ணட்டுமா? பிரக்யாவிற்கு முதலில் அவனுடன் செல்ல விருப்பமில்லை. ஆனால் நேரமாகிக் கொண்டே இருப்பதால் விஜயுடன் செல்ல சரி சொன்னாள். பிரக்யா தன்னுடன் வர சம்மதித்ததை கண்ட விஜய் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். பிரக்யா தன் பேக்கை எடுத்துக்கொண்டு விஜய் காரில் ஏற கிளம்பினாள். இதற்கு நடுவில் சத்யா மிகுந்த மன உளைச்சலில் ஒரு காஃபி ஷாப்பில் மீராவுடன் இருந்தான். மீரா திடீர்னு என்ன பிரக்யா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவான்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. நான் வர என்னோட உண்மையான முகத்தை அவகிட்ட காட்டிட்டேன் என்று குழம்பிக் கொண்டிருந்தபடியே அவர்கள் இருவரும் காஃபி ஷாப்பில் இருந்து வெளியே தங்கள் காரில் ஏற போன சமயம் பிரக்யா விஜயுடன் காரில் ஏறுவதை கண்டனர். பிரக்யா விஜயுடன் கிளம்புவதை கண்ட சத்யன் சற்று அதிர்ச்சியும் கோபமும் அடைந்தான். அதை கண்ட மீரா உடனே அவனிடம், சஞ்சீவ், எங்க அக்கா எப்பவுமே இப்படித்தான். தினமும் ஒரு பையனோட சுத்துறதுதான் அவளோட வழக்கமே. கல்யாணம் பண்ணிக்கிட்டா திருந்திடுவான்னு பார்த்தா இப்பவும் அப்படியே தான் இருக்கா என்று பிரக்யா மீது அபாண்டமாக பழி சொன்னாள். மீரா சொன்னதை கேட்டு கடுப்பான சத்யன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இப்பவே கிளம்பணும் என்றான். திடீரென சத்யன் இப்படி சொன்னதும் மீரா குழப்பத்துடன் அவனை பார்த்து, ஆனா சஞ்சீவ், நாம ஷாப்பிங் போகணும்னு தானே பிளான் பண்ணோம் என்று கேட்க உடனே சத்யன் தன் பாக்கெட்டில் இருந்த கார்டை எடுத்து நீட்டி, இந்த கார்டு யூஸ் பண்ணி எவ்வளவு ஷாப்பிங் பண்ணணுமோ பண்ணிக்கோ என்று சொன்னவன் மீராவின் பதிலை கூட கேட்காமல் அங்கிருந்து வேகமாக தன் காரை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். வேகமாக தன் காரை எடுத்த சத்யன் பிரக்யா ஏறிய காரை பின்தொடர ஆரம்பித்தான். சிறிது தூரம் சென்றதும் சத்யன் தன் காரை வேகமாக ஓட்டி விஜயின் கார் முன்னால் நிறுத்தி மறைத்தான். என்ன நடக்கிறது என்று புரியாமல் கோபப்பட்ட விஜய், யார் இந்த பைத்தியக்காரன், திடீர்னு வழியில வந்து வண்டியை நிறுத்துறான் என்று கேட்க பிரக்யா எந்த உணர்வும் இல்லாமல், இது மீராவோட லவ்வர் என்றாள். விஜய்க்கு எதுவும் புரியும் முன் தன் காரிலிருந்து வேகமாக இறங்கிய சத்யன் பிரக்யா பக்கம் இருந்த கதவை திறந்து, முதல்ல கார்ல இருந்து இறங்கி என்னோட வா என்றான். சத்யனின் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்ட பிரக்யா எதுவும் பேசாமல் அமைதியாக காரை விட்டு இறங்கி சத்யனுடன் சென்றாள். இருவரும் காரில் ஏறியதும் சத்யன் கோபத்துடன், என்ன பண்ற பிரக்யா, கல்யாணம் செஞ்ச அடுத்த நாளே வேற ஒருத்தனோட வெளியே போவியா என்று கோபத்துடன் கேட்டான். பிரக்யா மீது எந்த உணர்வும் இல்லை என்று எண்ணிய சத்யனுக்கு ஏனோ அவள் வேற ஆணுடன் போவதை கண்டு எரிச்சலாக இருந்தது. ஆனால் அவனால் தன் உணர்வுகளை வெளியே காட்ட முடியவில்லை. சத்யன் சொன்னதை கேட்டதும் சட்டென விழுந்த கண்ணீர் துளியை மறைத்து கொண்டவள், நீங்க போனா தப்பில்ல, நான் போனா மட்டும் தப்பா என்று கேட்டாள். இந்த கேள்வியை கேட்டு அதிர்ந்தவன் பிரக்யாவை சமாளிக்கும் விதமாக, ஆமா, நீ போனா தப்புதான். எவ்வளவு பெரிய குடும்பத்து மருமக, கல்யாணமான உடனே யாரோ ஒருத்தனோட கார்ல போனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அது எங்க குடும்பத்துக்கு அவமானம் இல்லையா? நீ முன்னாடி எப்படி இருந்தியோ தெரியாது, ஆனா என்னோட இருக்கிற வரைக்கும் ஒழுக்கமா நடந்துக்கணும். குடும்ப மானத்தை கெடுக்கிற மாதிரி நடந்துக்க என்னால அனுமதிக்க முடியாது. 30 நாள் என்னோட இருந்தாலும் சரி, இல்ல 3 மாசம் இருந்தாலும் சரி, நான் எப்படி இருக்கணும்னு சொல்றனோ அப்படித்தான் இருக்கணும் என்று திட்டவட்டமாக கூறினான். சத்யன் சொன்ன வார்த்தையை கேட்ட பிரக்யா வாயடைத்து போனாள். இவரு மட்டும் கண்ட பொண்ணு கூட ஊரை சுத்தலாம், ஆனா நான் மட்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்ல போக கூடாதான். இது என்ன நியாயம்னு தெரியல, எல்லாம் என்னோட விதிய சொல்லணும் என்று தனக்குள் புலம்பியவள், சரி, நீங்க சொல்ற மாதிரியே செய்ற
என்றாள். வீட்டை அடைந்ததும் சத்யன் மீண்டும் மாஸ்குடன் வீல் சேரில் தன் அறைக்கு செல்வதை அதிர்ச்சியுடன் பார்த்தவள், இவர் யாருக்காக இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காரு? மீராவை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா மண்டபத்திலேயே சொல்லி கல்யாணம் செஞ்சிருக்கலாம்ல. எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டு அவளோட சுத்தணும்? எல்லாமே மர்மமா இருக்கு என்று தனக்குள் யோசித்துக் கொண்டு வீட்டிற்குள் சென்றாள். ஆனால் அவள் அறையை அடைந்ததும் கார்த்திக் அவளை வெளியே தடுத்து நிறுத்தி மிகவும் பணிவுடன், சாரி மேடம், நீங்க உள்ள போக முடியாது. இது சத்யன் சாரோட ஆர்டர். உங்களுக்கு இன்னொரு ரூம் ரெடி பண்ணிருக்காங்க என்று கூறினான். கார்த்திக் சொன்னதை கேட்ட பிரக்யா அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள். பிரக்யா அவள் மனதில், இவர் மட்டும் அந்த மீரா கூட சுத்துவாரா, நான் மட்டும் யாரோடவும் பேசக்கூடாதான். இவர் மனசுல என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காரு? இவர் சொன்னதை கேட்டு அமைதியா போவேன்னு நினைச்சிட்டு இருக்காரா? இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் என்று புலம்பிக் கொண்டே தன் அறையை அடைந்த போது கார்த்திக் அவளை நிறுத்தி, மேடம், நீங்க உள்ள போக முடியாது. இது சாரோட உத்தரவு. உங்களுக்காக இன்னொரு ரூம் ரெடி பண்ணிருக்கோம் என்று கூறினான். அதை கேட்டு பிரக்யா அதிர்ச்சி அடைந்தாள். சாருக்கு கில்ட்டியா இருக்கு போல, அதான் இப்படி தனி ரூம்ல இருக்க சொல்றாரு போல என்று நினைத்தவள் அமைதியாக அவளுக்கு ஏற்பாடு செய்த அறைக்கு சென்றாள். பரவாயில்ல, ரூம் நல்ல பெருசாதான் இருக்கு. நமக்கு தனியா இருக்கிறது தான் நல்லது. எப்படியும் பிரிய போறோம், அப்புறம் எதுக்கு ஒன்னா இருக்கணும் என்று நினைத்தவள் குளிக்கச் சென்றாள். பிரக்யா குளித்துவிட்டு வெளியே வந்தபோது தன் அறைக்குள் சத்யன் இருப்பதைக் கண்டு திகைத்து நிற்க, சத்யன் அவளை பார்த்து, உனக்கு இந்த ரூம் தான் கொடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது என்று சொன்னான். ஆனால் பிரக்யா அவனை அலட்சியப்படுத்திவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினாள். ஆனால் ஈரமான உடலிலிருந்து தண்ணீர் சொட்ட அதில் கால்பட்டு வழுக்கி விழுந்தவளை சத்யன் தான் தாங்கி பிடித்தான். அவர்கள் பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் விதி ஒவ்வொரு முறையும் இருவரையும் இணைத்து கொண்டே இருந்தது. பிரக்யாவை தாங்கி பிடித்த சத்யனுக்கு அவளின் நெருக்கத்தினால் மனதில் ஏதேதோ தோன்றியது. பாவம், அவனும் ஒரு ஆண்டானே. ஏனோ பிரக்யாவின் வாசனை அவனுக்கு அந்த இரவை நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தது. பிரக்யா மீதான ஈர்ப்பை கட்டுப்படுத்த முடியாமல் அவளை முத்தமிட நெருங்கியவன் சட்டென சுதாரித்தான். உடனே அவளை தூக்கி கட்டிலில் வீசி, இப்படியெல்லாம் நடிச்சு நீ உன்னோட வலையில சிக்க வைக்க முடியாது. உன் பின்னாடி சுத்துற பசங்க மாதிரி நான் இல்ல என்று சத்யன் கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப முற்பட்டான். அவன் சொன்னதை கேட்டு எரிச்சலான பிரக்யா சத்யனுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க எண்ணி, யார மயக்க ட்ரை பண்ணுது? நீங்க தான் என்னோட ரூமை தேடி வந்தீங்க. அதான் உங்களுக்கு ஒரு லவ்வர் இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு இங்க வர்றீங்க? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன், எதுக்கு இந்த கல்யாணம்? என் கூட வேலை பாக்குற பையன் பக்கத்துல உட்கார்ந்ததுக்கே உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதே. தாலி கட்டின புருஷன் என் தங்கச்சி லவர்னு தெரிஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்று சொன்னவள் அங்கிருந்த பூச்சட்டியை தூக்கி உடைத்தாள். சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பணும். 15 வருஷம் பிறந்த வீட்டுல பல அவமானத்தை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா இந்த வீட்டுல 3 நாள் கழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே அங்கிருந்து கிளம்பினாள். பிரக்யாவின் வார்த்தையை கேட்ட சத்யனுக்கு மிகவும் கோபம் வந்தது. ஆனால் இந்த நேரம் அவளுடன் வாக்குவாதம் செய்ய விரும்பாமல் அமைதியாக அறையிலிருந்து வெளியேறினான். மறுநாள் காலையில் எழுந்த பிரக்யாவிற்கு அவளுடைய ஃப்ரெண்ட் பூஜா போன் செய்தாள். அசந்து தூங்கிக் கொண்டிருந்த பிரக்யா சத்தம் கேட்டு மெதுவாக கண்களை திறந்து பார்த்தவள், இவ எதுக்கு இந்த நேரம் கால் பண்றா என்று யோசித்துக் கொண்டே போனை அட்டன் செய்ய, ஹே பிரக்யா, எப்படி இருக்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப பிஸி ஆயிட்ட போல என்று கேலி செய்தாள். எதையும் விளக்கும் மனநிலையில் இல்லாத பிரக்யா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லு, என்ன விஷயமா காலையில போன் பண்ணிருக்க என்று கேட்டாள். அது ஒண்ணும் இல்ல, என்னோட பழைய வீட்டை சேல் பண்ணிட்டேன். அதுல எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது. அதான் ஏதாவது பெரிய ஹோட்டல் போய் சாப்பிடலான்னு தோணுச்சு. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போகலாம் என்று கூறினாள். பூஜா சொன்னதை கேட்டு பெருமூச்சு விட்ட பிரக்யா, இல்ல பூஜா, எனக்கு எங்கேயும் வர மூட் இல்ல, நம்ம இன்னொரு நாள் போகலாம் என்று சொன்னதும் பூஜா கோபமாக, இப்படித்தான் எப்பவும் சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட் ரெயின் ட்ரீ ஹோட்டலுக்கு வந்துடு, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். அட, என்ன இவ நாம சொல்றதே காதுல வாங்க மாட்றா. நாம இப்ப இருக்கிற மைண்ட் செட்ல ஹோட்டல் போகணுமா? கடவுளே, என்னோட லைஃப்ல இன்னும் என்னெல்லாம் வச்சிருக்க என்று தனக்குள் புலம்பிக் கொண்டே தயாராகி கிளினிக் புறப்பட்டு சென்றாள். வேலையை முடித்துவிட்டு வெளியே வந்தவள் ஆட்டோவை பிடித்து ரெயின் ட்ரீ ஹோட்டலை அடைந்தாள். பிரக்யாவை பார்த்ததும் மகிழ்ச்சியான பூஜா அவளை அணைத்து கொண்டு, என்னடி எவ்வளோ பெரிய வீட்டுல கல்யாணம் செஞ்சிருக்க, இப்படி ஆட்டோல வர்ற? கல்யாணம் செஞ்சது எவ்வளோ பெரிய இடமா இருந்தா என்ன, நான் செலவு பண்றது என்னோட காசா இருக்கணும். என்னோட சம்பளத்துக்கு ஆட்டோல தான் வர முடியும் மேடம் என்று அழுத்தமாக கூறினாள் பிரக்யா.
அவள் சொன்னதை கேட்டு திகைத்து போன பூஜா, நீ இன்னும் மாறவே இல்லடி. சரி வா, நமக்காக டேபிள் புக் பண்ணிருக்கேன், இங்க எல்லா ஃபுட்டும் ரொம்ப நல்லா இருக்குமா என்று அழைத்துச் சென்றாள். இருவரும் பேசிக்கொண்டே அவர்கள் புக் செய்த டேபிளை அடைந்தனர். அங்கே ஒரு பையனும் பொண்ணும் கைகளை கோர்த்தபடி காதலில் மூழ்கி இருப்பதை கண்ட பூஜா அவர்களிடம் சென்று, நீங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா இந்த டேபிள எங்களுக்கு கொடுக்க முடியுமா, நாங்க இதை புக் பண்ணிருக்கோம் என்று சொன்னதும் அந்த பெண்ணும் பையனும் திரும்பினார்கள். பூஜாவின் பின்னால் நின்றிருந்த பிரக்யா அவர்களின் முகத்தை பார்த்து அதிர்ச்சியாகி, ரம்யா, உதய், நீங்களா என்று அழைத்தாள். இருவருமே பிரக்யாவிற்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள். உதய் தன் தந்தையின் பிசினஸ் பார்ட்னரின் மகன். அவன் ஏற்கனவே பிரக்யாவிடம் காதலை வெளிப்படுத்தியிருந்தான். ஆனால் அவள் படிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் காதலை மறுத்து விட்டாள். அதன் பிறகு தன் சித்தி சுதாவின் சகோதரி மகள் ரம்யாவும் உதயும் காதலிக்க ஆரம்பித்தனர். பிரக்யா உதயின் காதலுக்கு மறுப்பு சொன்னதால் அடிக்கடி ரம்யாவிடம் நெருக்கமாக நடந்து கொண்டு அவளை வெறுப்பேற்ற நினைப்பான். ஆனால் தன் லட்சியத்தில் குறியாக இருந்த பிரக்யா எதையும் கண்டு கொள்ள மாட்டாள். உதய் ஏற்கனவே காதலித்த பெண் பிரக்யா என்பதால் ரம்யாவிற்கு எப்போதும் அவள் மீது கடுப்பு இருந்தது. பிரக்யா கேட்டதும் ஏளனமாக அவளை பார்த்து ரம்யா, எதுக்காக இவ்ளோ ஷாக் ஆகணும், நாங்க வீக்லி இங்க வருவோம், எங்களை மாதிரி ஆளுங்க இங்க வர்றது சகஜம்தான், ஆனா ஒன்னு இங்க பார்த்ததுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு என்று கிண்டல் செய்தாள். அவள் பேசியதை கேட்டு எரிச்சலான பிரக்யா, இங்க யார் வரணும் யார் வரக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் இல்ல, அப்பா பணத்துல ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை விட நான் எவ்வளவோ மேல் என்று கூறினாள். பிரக்யா வார்த்தைகளால் காயப்பட்ட ரம்யா அங்கிருந்து செல்ல மறுத்தாள். பிரக்யா வேறொருவனை திருமணம் செய்து கொண்டதில் கோபத்தில் இருந்த உதயும் அவளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட தொடங்கினான். அதை பார்த்த மேனேஜர் ராஜேஷ் உடனடியாக அவர்களிடம் வந்து, என்ன நடந்துச்சு மேடம் என்று பூஜாவிடம் கேட்டான். பூஜா மேனேஜரிடம் கதையை அப்படியே மாற்றி சொன்னாள். சார், இவங்க சாப்பிட்டுட்டு இருந்த எங்களை எந்திரிக்க சொல்லி டிஸ்டர்ப் பண்றாங்க, அவங்க டைம் ஆகிருச்சுதான், ஆனாலும் ஒரு டீசன்சி வேணும் இல்லையா. அவள் சொன்னதை முழுவதுமாக கேட்ட மேனேஜர் உதய் பக்கம் திரும்பி, சார், நீங்க எங்களோட ரெகுலர் கஸ்டமர், ஆனா இவங்க இந்த டேபிளை ரிசர்வ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம கொடுக்க தான் வேணும் என்று கூறினார். மேனேஜர் சொன்னதை கேட்டு கோபமான உதய், அப்போ என்ன இங்கிருந்து போக சொல்றியா, இதுதான் உன்னோட ரெகுலர் கஸ்டமருக்கு கொடுக்கிற மரியாதையா, நான் உங்க பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன் என்று சொன்னான். அதை கேட்டு பயந்து போன மேனேஜர், இவர்களின் சண்டை மற்ற கஸ்டமருக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்பதால் செக்யூரிட்டிஸை அழைத்து இவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பு என்று பிரக்யா மற்றும் பூஜாவை பார்த்து சொன்னார். நாங்க ஏன் வெளியே போகணும் என்று பிரக்யா முரண்டு பிடித்த போதும் அதை கண்டு கொள்ளாத செக்யூரிட்டி அவளின் கையை பிடித்து இழுக்க, இங்க என்ன நடக்குது என்று கம்பீரமான குரல் கேட்டது. அங்கே சத்யன் நின்றிருந்தான். கூடவே மீராவும் இருந்தாள். செக்யூரிட்டி சத்யனை பார்த்தவுடன் சல்யூட் அடித்தனர். அவர்கள் செய்வதை பார்க்கும் போது இந்த ஹோட்டல் சத்யனுடையதாக இருக்கலாம் என்று பிரக்யாவிற்கு தெரிய வந்தது. சத்யன் நேற்றிரவு நடந்து கொண்ட விதமும் அவனுடன் மீராவை பார்த்தபோது இருந்த கோபமும் அப்படியே இருந்தாலும் சத்யனை பார்த்ததும் அவளையும் மீறி ஒரு நிம்மதி உணர்வு ஏற்பட்டது. வேகமாக டேபிள் அருகில் வந்த சத்யன் மேனேஜரை விசாரிக்காமல் அங்கு இருந்த ஒரு வெயிட்டரை அழைத்து கேட்டான். அவர் முழு கதையையும் பயந்து பயந்து சொல்ல விஷயத்தை புரிந்து கொண்ட சத்யன் மேனேஜரை வேலையை விட்டு போக சொல்லி உத்தரவிட அவனுடன் வந்த மீரா, சஞ்சீவ், இதுல மேனேஜரோட தப்பு என்ன இருக்கு, ரெகுலர் கஸ்டமரா வரவங்களுக்கு தானே பிரெஃபரன்ஸ் எப்பவும் என்று சொல்ல மீரா வார்த்தையை அலட்சியப்படுத்திய சத்யன் தன்னிடம் பேசிய வெயிட்டரை அழைத்து, இன்னையில இருந்து நீதான் இங்க மேனேஜர், இந்த இடத்துல ரெகுலர் கஸ்டமரோ இன்னைக்கு வந்த கஸ்டமரோ எல்லாரும் ஒண்ணுதான், இனிமே யாராவது கஸ்டமர் கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா அவங்கள வெளியே அனுப்பு என்றான். அதை கேட்ட வெயிட்டர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். தனது உத்தரவை சொல்லிவிட்டு சத்யன் அங்கிருந்து கிளம்ப மீரா பிரக்யாவை முறைத்து பார்த்தபடி அவனை பின்தொடர்ந்து சென்றாள். பிரக்யா மீது மிகுந்த ஆத்திரமடைந்தான் உதய். வேறு வழி இல்லாமல் ரம்யாவை அழைத்து கொண்டு வேறொரு டேபிளுக்கு நகர்ந்து சென்றான். அதன் பிறகு பூஜாவும் பிரக்யாவும் அவர்கள் புக் செய்த டேபிளில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். சாப்பிட்டு முடித்ததும் பிரக்யா கை கழுவ வாஷ்ரூமிற்கு சென்ற போது அங்கே மறைந்திருந்த உதய் பிரக்யாவின் கையை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து, என்னடி, நான் லவ் சொல்லும் போது என்ன வேணான்னு சொல்லிட்டு இப்ப பணக்காரன் கிடைச்சதும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா என்று கேட்க கோபமாக அவனின் கையை உதற முயன்ற பிரக்யா, மரியாதையா பேசு உதய், நான் யார கல்யாணம் செஞ்சா உனக்கு என்ன, உனக்கு தான் ரம்யா இருக்கால, அவளோட சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழ்ற வழிய பாரு என்றாள்.
எனக்கு எப்படி வாழணும்னு நீ புத்தி சொல்லாத. இப்போ உனக்கு என்ன செய்யறேன் பாரு என்று சொல்லிக்கொண்டே அவளை நெருங்கினான். மரியாதையா விடு என்ன என்று சொல்லிக்கொண்டு பிரக்யா அவனிடமிருந்து விலக முற்பட்ட போது அவன் முகத்தில் பலமான குத்து விழுந்தது. அதில் உதய் சுருண்டு விழ அவனுடைய 2 பற்கள் உடைந்து வாயிலிருந்து ரத்தம் வழிந்தது. அடித்தது யாரென அவன் கோபத்துடன் நிமிர்ந்து பார்க்க அவனுடைய தலைக்கு அருகில் சத்யன் நின்றிருந்தான். சத்யன் அவனை மீண்டும் அடிக்க போன போது பிரக்யா அவனை தடுத்து நிறுத்த கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி உதய் அங்கிருந்து தப்பி ஓடினான். இப்போது சத்யனும் பிரக்யாவும் நேருக்கு நேராக நின்றிருக்க, இவர் எப்படி கரெக்டா வந்து என்ன காப்பாத்துறாரு, இப்ப தேங்க்ஸ் சொன்னா ஏதோ துரை ரொம்ப நல்லவர் போல நினைச்சுப்பாரு என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். அப்போது அங்கு வந்த மீரா கோபத்துடன் பிரக்யாவை பார்த்து, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா பிரக்யா? தங்கச்சி லவ்வர் கூட தனியா என்ன செஞ்சிட்டு இருக்க? உன் புருஷன் சரியில்லைன்னு இன்னொருத்தனை மடக்க பாக்குறியா என்று கத்தினாள். மீரா சொன்ன வார்த்தையை கேட்டு கோபமான பிரக்யா, மரியாதையா பேசு மீரா, இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம வாய்க்கு வந்த மாதிரி பேசாத என்று கூறினாள். வாய் மூடு, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. உன் மனசுல நீதான் பெரிய அழகின் நினைப்பு. எல்லாரும் உன் பின்னாடியே சுத்துறதா நினைச்சிட்டு இருக்கியா? இதோ பாவமேனு சஞ்சீவ் உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாரு, அதுக்காக அவருக்கு பக்கத்துல வந்து நிப்பியா? இது உன்னோட புருஷனுக்கு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா என்று எரிச்சலுடன் கர்ஜித்தாள் மீரா. அவளின் ஆணவமான பேச்சு பிரக்யாவின் ஈகோவை எழுப்ப, என் புருஷன் கிட்ட தானே சொல்ல போற, அப்ப இதையும் சேர்த்து சொல்லு என்று மீராவை தள்ளிவிட்டு சத்யனை அழுத்தமாக முத்தமிட்டாள். அதை கண்ட அதிர்ச்சியில் மீராவின் கண்கள் விரிந்தன. சத்யன் பிரக்யா ஒரு நிமிடம் அனைத்தையும் மறந்து முத்தத்தில் மூழ்கி இருந்தனர். சஞ்சீவ் ஏன் பிரக்யாவை தள்ளிவிடவில்லை என்று அதிர்ந்து போனாள் மீரா. சஞ்சீவ், என்ன நடக்குதுங்க? அவளை தள்ளி விடுங்க என்று சஞ்சீவை இழுத்து ஹோட்டலை விட்டு வெளியே வந்தாள். பிரக்யாவின் செயலை கண்டு பூஜாவும் அதிர்ச்சியானாள். வேகமாக பிரக்யாவிடம் சென்று, என்ன பண்ற பிரக்யா? நீ மீராவோட லவ்வரை கிஸ் பண்ணிருக்க கூடாது. அவ உன்னை போட்டோ எடுத்திருந்தா என்ன ஆகுறது? இதனால உனக்கும் உன் புருஷனுக்கும் பிரச்சனை வந்துராதா என்று கண்டித்தாள். பூஜா சொன்னதை கேட்டு நிதானத்திற்கு வந்தவள், அதெல்லாம் விடு, இன்னைக்கு எனக்கு நேரமே சரியில்லை, எல்லாம் தப்பா நடக்குது, நாம இன்னொரு நாள் ட்ரீட் வச்சுப்போம், இன்னைக்கு எனக்கு சாப்பிட மைண்டே இல்ல என்று சொல்லிவிட்டு ஹோட்டலில் இருந்து வெளியேறினாள். பிரக்யா வெளியே நடந்து வந்து கொண்டிருந்த போது அவள் முன் ஒரு கார் வந்து நின்றது. காரின் கண்ணாடியை திறந்த ரகுராம், உள்ளே ஏறு என்று சொல்ல தன் அம்மாவை பற்றி பேச அழைப்பதாக நினைத்த பிரக்யா உற்சாகத்துடன் காரில் ஏறினாள். பிரக்யா காரில் ஏறியதும் சில நொடிகள் அமைதியாக இருந்த ரகுராம் தயக்கத்துடன், உன்கிட்ட தப்பா நடந்தவனா அனுப்புனது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லி எனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காரு. இல்லைன்னா அந்த ராகவ்க்கு ஏற்பட்ட கதிதான் எனக்கும்னு சொன்னாரு. ஆனா என்னால அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. தயவு செஞ்சு எனக்காக அவர்கிட்ட பேசி இந்த பிரச்சனையில இருந்து என்னை காப்பாத்து என்று கெஞ்சலாக கேட்டார். அவர் பேசியதை கேட்டு கோபமான பிரக்யா, எங்க அம்மாவை காட்ட போறீங்கன்னு நினைச்சா உங்களை காப்பாத்த சொல்லி கெஞ்சுறீங்க. ஏன் உங்களுக்கு இதை யாரு செஞ்சதுன்னு தெரியாதா? அது யாருன்னு உண்மையை சொல்லி உங்களை காப்பாத்திக்க வேண்டியது தானே. உங்க பொண்ணுன்னு நினைக்கும் போது ரத்தம் துடிக்குதுல்ல. இப்படிப்பட்ட உங்களுக்கு நான் ஏன் ஹெல்ப் பண்ணணும்? என்னால எதுவும் செய்ய முடியாது. நீங்க செஞ்ச பாவத்துக்கு இந்த பிரச்சனையை நீங்களே சமாளிங்க என்று சொல்லி வேகமாக காரில் இருந்து இறங்கினாள். இது போன்ற கதைகளை முழுமையாக கேட்க பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.